ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்குக்குடைய மை ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் ஒன்று கொடுத்துப்போ ஃபைனலாக, ஆனால் அது இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இதை முடிச்சிடலாண்டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே லாஸ்ட் பார்ட் நம்ம எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம டே உண்மையாக சொல்லியிருப்பாங்க, ஜிமின் ப்ரெக்னெண்ட்டு நான் போய் சொன்னனால தான் மேரேஜ் நடந்துச்சு சொல்லிட்டு. இதை ஜெகோப்பால் ஏற்றுக்கவே முடியல. டேவ் ஷர்ட்டை வந்து பிடிச்சிட்டு அப்படி கேட்டுருக்காரு, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன்ட்டு இப்படி பண்ண சொல்லிட்டு. நம்ம ஜேகப் தான் அப்படியே டேவ் ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அம்ஜிட் பார்க்குறாங்க. அப்படின்னா அன்னைக்கு நீ சொன்ன இந்த விஷயத்தினால தான் ஜேகப் மேரேஜ் ஸ்டாப் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜேகப் பார்க்குறாங்க, ஆமாம் அம்ஜின்னு சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க, சரி நீ டேவ் அப்படி கேட்குறது சரி, டே சொன்னதாகவே இருக்கட்டும், உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் தம்பி மேலே அப்படி கேட்குறாங்க. அப்படி ஜேகப் திரும்பி சின்ன பார்க்குறாங்க, சொல்லு உனக்கு உன் தம்பி மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. டக்குன்னு டேவ் ஷர்ட்டை விட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜேகப், இதே விஷயத்த என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் உன் பிளேஸில் இருந்தால் கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன். ஒருவேளை என் தம்பி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால் நான் மற்றவங்க சொல்லிட்டு நம்ப மாட்டேன். என் தம்பி ஒரு ஷர்ட்டை தான் நான் பிடிச்சிருப்பேன். நீ ஏன் இப்படி பண்ண, அண்ணாவுக்கு தெரியாமல் ஏன் இப்படி பண்ணேன், உனக்கு ஏன் என்கிட்ட சொல்ல தைரியம் சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டுருப்பேன். அது உண்மையாக போயேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லணும். ஓகே, மற்றவங்க சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவன் சொல்லாமல் நான் மற்றவங்க சொல்லிட்டு நம்பவே மாட்டேன். ஓகேவா? ஏன்னா நான் ஜிம்கிட்ட பேசின வரைக்கும், ஜிம்மை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் அவன்கிட்ட கேட்டேன், என் தம்பி இந்த மாதிரி ஹேண்டை கட் பண்ணி படுத்திருக்கான், நீ என்னன்னா உன்னோட மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன், உன் அண்ணா கிட்ட பேசு, நான் பேசுகிறேன்னு நான் சொல்லும்போது ப்ளீஸ் வேண்டாம், ஏன் அண்ணா பற்றி தப்பாக பேசுவாங்க, அவன் எனக்கு ஒரு அண்ணாவாக இருந்தால் ஈஸியாக சொல்லியிருப்பேன் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எனக்கு அண்ணாவை தாண்டி ஒரு அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. அவங்க லவ் வந்துட்டு என்னால் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு ஹார்ட் பண்ண முடியாது, அவங்களால ஹார்ட் பண்ண முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்காங்க, எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மேரேஜை பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி அண்ணா தலை குனிந்து என்னால் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழுதுருப்பாங்க. அவங்ககிட்ட ரொம்ப பெக் பண்ணியிருப்பாங்க, ப்ளீஸ் அவங்க புரிஞ்சிக்கோ, என்னை வந்து ஹர்ட் பண்ணாத, உன்னை வந்துருக்கு என்னால் மறக்க முடியாது, சேம் டைம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஜேகப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க மனசு உடஞ்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் வந்து உங்க கூட சந்தோஷமாக வாழ முடியாது, சரியா? ஆனால் லைஃப் லாங் நான் வந்து கஷ்டப்பட்டுப்பேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னை லவ் பண்ணி உன்னை மறக்க முடியாமல் கஷ்டப்படுறது எனக்கு வந்து பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் என் ஜேகப்பை புரிஞ்சு நான் வந்து உங்க கூட வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப கெஞ்சிருப்பாங்க. லிட்டரலி இதை பார்க்குற சின்னக்கே ஒரு மாதிரி இருக்கும். நீ ஒன்றால் என் அண்ணாவை அவர் அண்ணாவை பார்க்கல, ஒரு அப்பா அம்மாவை பார்க்குறேன், அவங்க அளவுக்கு வேறு யாரும் என்ன லவ் பண்ண முடியாது, எனக்காக மட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அப்படி சொல்லவும். இப்போ காய் சொல்கிறாங்க ஜின்னுக்கிட்ட, ஜிம்னும் ஜெகப்பும் எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது, அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸோடு அவங்க அப்பா விட்டு போனதுனால நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தது. அதுலேருந்து ஜெகப் ஜிம்னையும் பத்திரம் பார்த்துக்கிட்டு அதையும் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிம்மில் அவர் வளர்த்துருக்குறது, அவர் லைஃபே ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஜிம்மின் தானே அவர் வாழ்ந்தது. இது எல்லாத்தையும் நம்ம ஜின்னுக்கிட்ட நம்ம காய் சொல்லும்போது ஜின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நான் பேசுவோம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்ட்டு கேட்குறாங்க. ஜின்னு, இல்லை வேண்டாம், யார் பேசுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாம், என்னால் வந்து லவ் சொல்ல முடியாமல் இல்லை, எனக்கு சொல்ல தைரியமே இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம மேலே அளவுக்கு அதிகமாக லவ் வச்சிருக்கும்போது, அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கும்போது அவங்களோட நம்பிக்கை போய் எப்படி உடைக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. சின்னக்கு போய் புரியுது ஜிமின் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஜேகப் மேலே பாசம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சேம் ஜவுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் ஹேண்டை கட் பண்ணுறது படுத்திருக்காரு. இப்போ ஜிமின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கெஞ்சிறாரு, ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ண வைக்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிமின் அழுது பார்க்க முடியாமல் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஜிமின் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அது நான் ஸ்டாப்பாக அழுதுருப்பாரு, என்ன மன்னிச்சிரு ஜமுக்கா அப்படி சொல்லிட்டு. ஒரு லவ் கண்டிப்பான பர்சனே இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ என்னை விட ஒரு பெட்டர் பர்சனாக ஒரு லைஃப்பில் வருவாங்க, என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பாரு. இப்போ காய் பார்க்குறாங்க மோச்சி, நான் வேணா ஜெகப்ட்ட நாங்கள் பேசுவோம், நான் சின்ன எங்கள் பேச சொல்லிட்டாங்க, வேணா காய் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுதுருப்பாரு. ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப கெஞ்சி. அப்புறம் காய்க்கு ஒரு வழி தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம இதெல்லாம் லைஃப் அதுதான் நடந்திருக்கும் அந்த டேயில். இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, சரி பாரு, இவன் ஜிம்மில் பற்றி என்கிட்ட இப்படி சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நம்பிருக்க மாட்டேன், ஓகேவா? அதே என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா அந்த மாதிரி ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்ல நம்பிக்க மாட்டேன். ஏன்னா ஜிம்மில் அந்த மாதிரி பையனே இல்லை. ஏன்னா ஒன்று கேட்காம ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகாத ஒரு பையன் ஒரு அவுட்டிங் போனால் கூட உன்னோட பர்மிஷன் வேணும்னு எதிர்பார்ப்பான். நீ இருந்தால் மட்டும் தான் நான் நீ சொன்னால் தான் நான் போவேன்னு சொல்லுவான். நீ பர்மிஷன் கொடுக்கலனாக்கா அவன் அப்படியே விட்டுருவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக மாட்டான். இவன் யார் கூட வரணும்னு நீ சொல்கிறியோ அவங்க கூட தான் வருவான். அப்படி இருந்த ஒரு பையன். அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாமல் லவ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த மாதிரி ஆயிரம் நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜெகப் தள்ளி அடிச்சுக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியாமல் போயிட்டு நான் ஏன் யோசிக்கல அந்த டைம்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, என் ஹோபி ஜிமின் வந்துட்டு ஜங்கு பார்த்துட்டு போன ஒரே ஒரு ரீசன் மட்டுமே நம்பிட்டேன். மற்றவங்க சொல்கிறத வச்சு அவன் வந்துட்டு போனதை வச்சியும் டே சொல்கிறத மட்டுமே வச்சு நம்பிட்டியா, அவனுக்கு கேட்கணும்னு தோணலையா ஜிமின்ட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கான், டைம் ஆல்மோஸ்ட் நெருங்குது, எங்கள் பொருளாக அவனுக்கு நம்ஜின் கூட மேரேஜ் ஆகிட்டு நம்ஜினும் ஹார்ட் ஆயிடுவான், இவனும் ஹார்ட் ஆவான், எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் மேலே நம்பிக்கை வைக்கல கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி
சொல்லியிருக்கு. உண்மையாகவே இப்போ அவருக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. நான் ஏன் நம்பல என் தம்பியை சொல்கிறாங்க, நீ ஏன் நம்பல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆயிரம் சொல்லியிருக்கட்டும் ஓகேவா, என்ன வேணாலும் ஜிம்மை பற்றி சொல்லியிருக்கட்டும் ஓகேவா, ஜிமின் டேவோட ஃப்ரெண்டு ஓகேவா, வந்து ஜிம்மோட ஃப்ரெண்டு. ஆனால் நீ அவனுடைய அப்பா அம்மா ஓகேவா, ஒரு அப்பா அம்மாவோட லெவல் நீ கொடுத்துருக்க. அவன் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். நீ அவனும் உன்னை அப்படி தான் பார்த்துருக்கான். அப்பா அம்மா எல்லாமே நீ தான், அந்த வேர்ல்டே நீ தான் அவன் நினச்சிருக்கான். ஆனால் நீ திருப்பி அவனுக்கு என்ன கொடுத்துருக்கா? ஸோ கேட்குறாங்க. ஜெகோப்பால தாங்கிக்க முடியல, இந்த மேரேஜ் பண்ணி வச்சாலும் ஒரு விஷயமே கிடையாது தெரியுமா, நீ மேரேஜ் பண்ணி வைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீ அவன் மேலே வச்சு நம்பிக்கைன்றது உனக்கு இல்லையா? சுத்தமாக உன் தம்பி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ வளர்த்த குழந்தை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? கேட்குறாங்க. நீ தானே வளர்த்துருக்க சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. ஜெகோப்பா அவரு கீழே உட்காந்து பயங்கரமாடுறாரு. அதை பார்க்க எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோவியே சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் இல்லை உன் மேலே கூட நான் எதுவும் சொல்ல, நீ சொன்னது நான் ஏன் நம்பினேன், எனக்கு எங்கே போச்சு புத்தி சொல்லிட்டு நம்ம ஜெகோப் அவர் தள்ளி அடிச்சுக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாருமே கிட்ட வராங்க. ஹோபி இங்கே பாரு, வேண்டாம் அழாது ஓகேவா, நடந்துருச்சு ஓகேவா, நம்ம லைஃப்பில் நம்ம இப்படி தான் சேரணும்னு இருந்துருக்கடா ஓகேவா. ஒயன் உன் மேலே ஆசைப்பட்டா, நான் ஜிம்மு மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் ஜின்னு என் மேலே ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓ மேலே க்ரஷ், இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்துருக்கடா ஓகேவா. நம்ம ஃபேட் என்னவோ காட் அப்படி தான் நம்மளை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ நீ இதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்காது ஓகேவா. எனக்கு தெரியும் ரொம்ப பெரிய இவ்வளோ பெரிய கஷ்டம் தான் உனக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக நீ பிரிஞ்சிருந்துருக்கேன். ஜிம்னுடைய பெரிய ஒன்றை உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அகைன் நீ வந்துட்டு அவங்க கூட எப்படி பேச்சு பார்க்குறது பாரு ஓகேவா. அகைன் உங்கள் லைஃப்பில் அவனை எப்படி கூப்பிடுறது, எந்த முகத்தோடு போய் கூப்பிடுவேன் நம்ம ஜீவனும் அப்படி சொல்கிறாங்க. நான் எப்படி போயிட்டு கூப்பிடுவேன், இப்படி இல்லைடா கண்டிப்பாக இது நம்மளுக்கு கூப்பிட்டதுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க, அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, காய் வேணாண்டா எதுவும் சொல்கிறதா சொல்கிறாங்க. இல்லை அது சரி கேட்டால் என்ன ரீசன் சொல்லுவீங்க, ஜஸ்ட்டு ஜிம்மின் ஜவுங்க லவ் பண்ணதை மட்டும்தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுக்கணும் மட்டுமா சொல்லுவீங்க, இதான் ஒரு ரீசன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் நம்புவோம் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா பழைய ஜிம்மில் தான் நம்புவோம், இப்போ உள்ள ஜிம் நம்ப மாட்டான் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் தான் கேள்விப்பட்டீங்களா ஜிம்மின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயோ பட்சத்தில் இல்லை, ஜிம்மின் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து சென்சிட்டிவாக லவ்வோட இருக்கானோ சேம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லிட்டாங்க. தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நிறைய லெசன் அவன் கற்றுக்கிட்டு போயிருக்கான். இதை ஜங்குக்கு என்கிட்ட சொன்னான் ஓகேவா. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் அவன் வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை சொல்லிட்டு அவனே சொல்கிறான் ஓகேவா. அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெயோக்கு என்ன பண்ணுறது தெரியல, நம்மளே இவ்வளோ ஹார்ட் பண்ணிட்டோமா சொல்லிட்டு இப்போது பார்க்குறாங்க. ஹோபி நானே ஜிம்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நானே ஜெவங்கிட்ட பேசுகிறேன் சார், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ ஹோபியே சொல்கிறாங்க. நீ ஏன் இத்தனை வருஷத்தை ஒரு டைம் கூட இதை பற்றி என்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் உன்னை எந்த க்ளோ பண்ணுறேன், நீ எனக்கு தெரியும் நீ ஜிம்மில் எந்த க்ளோ பண்ணுற சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் நீ பிரிஞ்சிருந்தாலும் எவ்ரிடே நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஐஸ் ஓப்பன் பண்ண நீ பார்க்குற ஒரு ஃபேஸ்னால் ஜிம்மோட ஃபேஸ் தான். ஏன்னா நம்ம ரூமில் இப்போ இருக்க ஜிம்மின் பிக்சர் நீ வந்துட்டு ரிமூவ் பண்ணவே இல்லை, நீ எந்திரிச்ச உடனே அவனோட ஐஸ் வந்து அவனோட பிக்சரை தான் பார்க்குது. அப்படி தான் எவ்ரிடே நீ வந்துட்டு அப்புறம் நம்மளோட பொண்ணு எங்கள் 2 பேரை விட நீ அவன் மேலே தான் அதிக பாசம் வச்சிருக்க, உன் பாசம்ன்றது எனக்கும் மாறவே இல்லை, லவ்ன்ற அவன் மேலே அப்படியே இருக்குது. நீ ஜஸ்ட்டு வெளில தான் கோவமாக இருக்கா, அவன்கிட்ட பேசாமல் இருக்கா, ஆனால் அவனுடைய எவரி ப்ரேயர் எவரோட விஷயம் வந்துட்டு ஜிம்னு ஹாப்பியாக இருக்குன்றது மட்டும்தான். அது எனக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. இப்போ நான் மட்டும் அவன்கிட்ட அந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நீ என்னை வெறுத்துருவா, உன்னோட வெறுப்பை என்னால் தாங்கிக்க முடியாது, நீ என்னை வெறுத்தாலும் நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் ஹோபி நான் இது வரைக்கும் கொண்டு சொல்லலை. ஐம் சாரி ஹோபி, எனக்கு ஜிமின் ஜம்க்கும் சேர்த்து வைக்க ஒரு வழி தெரியல, அதனால தான் அப்படி பண்ணேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து வெறுத்துற அதனால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு பட்டே ரொம்ப அழகாங்க. ஜெகப்புக்கு என்ன சொல்கிறது தெரியல, நீ சொன்னது கரெக்டு தான், நீங்கள் எல்லோரும் சொல்கிறது கரெக்டு இல்லை. ஏன்னா யார் வேணும் என்ன வேணாலும் சொல்லியிருக்கேன் என் தம்பியை பற்றி, நான் ஏன் நம்ம அம்மா போயிட்டேன், நான் தானே வளர்த்தேன், நான் வளர்த்தேன் என் குழந்தைய, நான் ஏன் தப்பாக பேசுனேன், நான் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் ரொம்ப அழகாங்க. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க மேலே எந்த அளவுக்கு லவ் ரெஸ்பெக்ட் வச்சுருந்தானா, தனக்காக தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹேண்டை கட் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கான்னு தெரிஞ்சும் கூட மேரேஜுக்காக அவன் ரெடியாக இருந்திருப்பான் சொல்கிறாங்க. அப்போ உன் மேலே எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான், அவனுக்கு வந்துட்டு தைரியம் இல்லாமல் இல்லை, வந்துட்டு வந்துட்டு ஹேங் நான் வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், எனக்கு நம்பிச்சிருக்கேன் எங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருக்கலாம். அவன் ஒரு ஆர்டினரி தம்பியாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் ஒரு அப்பா அம்மா பார்க்குறான் ஓகேவா, அவன் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கான். நீ சொல்லாமல் எதையும் பண்ணவே மாட்டான். ஒரு டூர் போகணுன்னா கூட காலேஜில் உன்னோட பர்மிஷன் வேணும், நீயும் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவன் டூர் வந்து போவான். அப்படி தானே வளர்ந்துருக்கான். இது வரைக்கும் அவன் ஸ்கூலில் இருந்துருக்கிற எல்லா இதுவுமே நீ எடுத்த முடிவு தான், நீ என்ன சூஸ் பண்ணுறியோ அப்படியே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும், நீ என்ன செலக்ஷன் பண்ணுறியோ அதுதான் கரெக்டாக இருக்கும், சேவ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பலாம். அப்படி இருக்கும்போது நீயே நம்பலாம் சொல்லி கேட்குறாங்க. நீ இதுக்காக தான் மேரேஜ் ஸ்டாப் பண்ண சத்தியம் எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா ஜங்குக்கா ஜிமின் லவ் பண்ணுறான் அந்த ரீசனுக்காக நீ மேரேஜ் பண்ணி வைக்கிற, மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன் தான் நினச்சேன். தவிர இதனால தான் நீ வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ண சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி நானே வந்துட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் இவ்வளோ டேஸ் வந்து புரிஞ்சிருக்கு நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, ஜிமினை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஓகேவா, ஜிமின் ரொம்ப ரெஸ்பெக்டான பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ் நம்ஜன் சொல்கிறாங்க. நம்ஜன் புரிஞ்சு வச்சிருக்க அளவு, ஜின்னு புரிஞ்சு வச்சிருக்க அளவு இவன் சுகா பார்க்குறாங்க. நீ ஜிம்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவப்பை பார்த்து எல்லோரும் கேட்குறப்போ ஜெயவப்பு உண்மையாக அப்படி ஒரு கில்ட்டியாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி அவர் மாதிரி கோடி குறுகி போயிடுறாரு. நம்ம தம்பியை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன வளர்த்தோம், நம்ம வளர்த்து நம்ம தம்பியை பற்றி நம்ம புரிஞ்சிக்காமல் போயிட்டோமே, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கே இல்லை அப்படி சொல்லிட்டு அவரே வந்து உடஞ்சி போயிடுறாரு.
இப்போ ஃபைனலாக நம்ம சின்னதாங்க பாரு அகைன் வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க ஓகேவா, லைஃப்பில் யாரும் தப்பு பண்ணல, யாரும் மிஸ்டேக் பண்ணல ஓகேவா, கண்டிப்பாக நீ மன்னிப்பு எல்லாம் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் எந்த முகத்தில் மன்னிப்பு எப்போ சொல்கிறாங்க, என் அப்பாவும் ஃபஸ்ட் டைம் மன்னிப்பாங்களா, என் தம்பி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், வீட்டை விட்டு அனுப்பியிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஏன் ஷேரில் எந்த ஷேர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு, அந்த டைம் நான் கேட்கல, ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆனால் போது மட்டும் நான் விட்டுட்டேன் அப்படி சொல்லி என்ன கேட்குறாங்க. இல்லை நான் ஏன் அப்படி சொல்லினாக்கா, உங்கள் அப்பா ஒரு வேளை எங்ககிட்ட மன்னிக்கிறதுனால தான் அந்த ஜவுன் ஜிம் லவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டோம், ஆனால் நான் நினச்சிருப்பார் இல்லையா, தப்பாக பேசியிருப்பார் இல்லையா அவங்க லவ் வந்துட்டு, ஏன்னா ஜவுன் கூட கண்ணில் நான் பார்த்த ஜிம்மி மேடம் எந்த அளவுக்கு ட்ரூ லவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை கட் பண்ணி இந்த அளவுக்கு போயிருக்கான். எனக்கு அது புரிஞ்சிச்சு, அவன் பண்ணது அந்த டைமில் எனக்கு ஒரு கிரேசி திங்ஸாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் என்னோட தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சு தான் எவ்வளோ லவ் வச்சு தான் ஹேண்டை கட் பண்ணி விட்டுருப்பான். அதை தாண்டி அப்புறம் சொல்கிறாங்க நான் ஒரு என் வீட்டிலே வச்சிருந்து என்னோட ஷேரை கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃபோட வேல்யூ கூட தெரிஞ்சிருக்கான்னு தோணுச்சு. அதுவும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் இங்கே இருந்தாங்கன்னா, அதனால தான் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா யாருக்கும் தெரியாது, யாரும் அவனுக்கு தப்பாக பேச மாட்டாங்க, அவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்தா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க லைஃபாக ஜம்காரால் பார்த்துக்க முடியும் ஜிமினா சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க, இப்போ அந்த ரீசனால் தான் நான் தூரமாக அனுப்பி வச்சேன், மற்றபடி ஷேர் கொடுக்கக்கூடாது எதுவுமே இல்லை, நான் ஏன் பண்ணதே அவனுக்காக தான், இவ்வளோ கஷ்டப்பட்டதே அவனுக்காக தான், இவ்வளோ டேஸில் ஒன் டைம் கூட எனக்கு நான் ஷேர் பற்றி யோசிச்சதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ டேக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இது சேல் பண்ண நினச்சிட்டேன் தவிர மற்றபடி அவனுக்கு எதுவும் இல்லாமல் எனக்கோ இல்லை டேக்கும் என் பேபிக்கு தான் எல்லாரும் சொல்லிட்டு நினச்சதே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகு ரொம்ப அழறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சுகா வராங்க பாரு, டேவை ஹார்ட் பண்ணாது ஓகேவா, ஏன்னா டே சொல்கிறாங்க இல்லை ஒயன் கூட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயனுக்கு உன்னோட லைஃப் எல்லாமே பாஸ்ட் ஓகேவா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஒயனுக்கு என் கூட ஹாப்பியாக இருக்கா, ஒயன் என் ஒய்ஃப் ஓகேவா சுகா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஓகேவா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக ஒன் டே வந்து அகைன் பேட்சை பார்க்கலாம், ஒரு 5 மந்த் டைம் போகட்டும் ஓகேவா, 5 மந்த்துக்கு அப்புறம் ஜிவனுக்கு டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்கே வரட்டும், வர வச்சு பேசலாம், நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, உன்னை அப்படி நாங்கள் விட்டுற மாட்டோம் ஓகே, என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்ட் இல்லை சொல்லிட்டு சுகா உன் நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெகப்பு ரொம்ப அழகாக வருது, சாரி சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகேடா எங்களுக்கு புரியுது ஓகேவா சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம்டா, ஜிமின் ரொம்ப ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டு. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜங்ஷி சொல்கிறாங்க, டேடா சொல்கிறாங்க, நீ இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்லாத ஓகேவா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இப்போ அங்கே மீட் பண்ண கிராண்ட்மா அங்கிள் பற்றி சொல்கிறாங்க. ஏன் டேடா சொல்லக்கூடாது, சொல்லணும் அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டு பேபி சொல்லுது. இல்லை நான் சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, சரி ஓகே சரி அமைதியாயிருது. இப்போது நம்ம ஜிமின் அண்ட் நிமிதியில் 2 பேரும் ஃப்ளவர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு, ஏன்னா கப்போடு வராங்களே எல்லாருக்கும் போயிட்டு ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க ஃப்ளவர்ஸ் கொடுத்து, எல்லாரும் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கு மிஸ் சொல்கிறாங்க, மிஸ் லார்ட்ஸ்ரா சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ வீட்டுக்குமே வந்துட்டாங்கடா, வீட்டுக்கு கொண்டு நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. அப்புறம் குறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நிம்மி பேபி பார்த்தா அவள் ஆசையாக இருக்கா சொல்லலான்னு சொல்லிட்டு நிம்மி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பேபி தான் சொல்லான்னு வரா, ஆனால் ஜங்கு வந்துட்டு நோ அப்படி சொல்கிறாங்க. சார் இந்த பேபி சொல்லாம விட்டுறா சொல்லுடா எப்படி இருந்துச்சு கொரியா சொல்கிறாங்க. கொரியாவா கொரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. அவ்வளோதானா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்புறம் நிறைய பார்த்தேன் சொல்கிறாங்க. அப்படியே நிறைய என்ஜாய் பண்ணா சொல்கிறாங்க. அப்புறம் வேற சொல்கிறாங்க நிறைய சாப்பிட்டா சொல்லிட்டு பேபி சொல்லுது. அப்படி அவ்வளோதானா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் ஜிமின் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்புறம் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி பார்த்தா ஜிமின் கேட்க பேபி ஷாக் ஆகிடுது. அப்படியே மவுத்தை பிக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வச்சு அவங்களுக்கே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிமின் சொல்லு உங்கள் கிராண்ட்மா அப்படி இருக்காங்க, ஒரு அங்கிள் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறவங்க எப்படா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் கேட்க நம்ம பேபி நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி ஜங்கோட அப்பா அம்மா மீட் பண்ணது, ஜங்கோட அம்மா என்னெல்லாம் பேசினாங்க, அவருக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டது, அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போனது, சின்ன பார்த்தது எட்ஸட்டு எல்லாத்தையும் சொல்லிடுது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குலாம் கோவம் இல்லையா, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க கோவம்லாம் இல்லை. அவங்க கேட்டாங்க டாடா கிட்ட நிறைய டைம் மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிருச்சு அவங்களுக்கு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கிராண்ட்மா இருக்காங்களா அவங்க கூட உங்களை பற்றி நிறைய கேட்டாங்க, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க. ரொம்ப பாசமாக இருந்தாங்க தெரியுமா, எப்போ நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இவன் இங்கே வரது கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. டாடா தான் சொன்னாங்க வேண்டாங்க போய்ட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேபி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு மனப்படம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் சொல்லி விட்டுடுது. இப்போது ஜிமின் ஜங்க பார்க்குறாங்க, லைட்டாக ஜங்கு பார்க்குறாங்க, என்னடா அப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஏன் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒன்றும் இல்லை ஜங்கா சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி ஓகே நீ ஹாப்பி தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பிம்மா, நான் கூட நினச்சி பார்க்கல, ஆனால் டேடா இது தப்பு பண்ணிட்டாங்களே அவ்வளோதான் அப்போ கிராண்ட் ஃபோன் திட்டினாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. ஆமாம் உன் டேடா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால் அவங்க கோவமாக தான் இருந்திருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி. அவங்க சொன்னாங்க என் பையன் இவ்வளோ பெரிய பையனாக ஆகிட்டா எப்படி வளர்ந்துருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்தாங்க சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது.
ஜிமின் அப்படியே அம்மான்னு சொல்கிறாங்க. வேறு யாரெல்லாம் மீட் பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா லாஸ்ட்டான ஒரு பர்சன் மீட் பண்ணம்மா, அங்கே வரதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு பர்சன் வந்தாங்கம்மா லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. அவங்க பேர் டேம்மா, அவங்க பேர் வந்து டே அப்படி சொல்லிட்டு அப்பா வந்துட்டு அவங்கள டேங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க பேர் டே அப்படி சொல்லிட்டு நம்ம மேபி சொல்லுது. ஜிமின் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ சொல்லிட்டு ஒரு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, அவங்க கூட தூக்குறாங்க, தூக்கி தூக்கி கொஞ்சிட்டாங்க. உங்களை பற்றி கூட கேட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அப்புறம் நான் இன்னொரு பர்சனை பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்கு லைக் அனில் மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அனில் மாதிரியா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் வேறு எப்படி தாங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க உங்களோட பிரதராம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாங்க, டே அங்கிள். ஆனால் உங்களுக்கு அவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் மம்மா இஸ் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு அந்த பேபி சொல்லுது. ஹீஸ் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நோ மை மம்மா இஸ் ஒன்லி ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிமின் தான் ஓகே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசினாங்களா சொல்கிறாங்க. அவங்க கிட்ட பேசல, அவங்க ஒரு மாதிரி அப்படி நின்றுதாங்க. அவங்க அப்பா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்காருங்க. என்ன ஜங்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் ஜங்கு தான் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் இல்லைடாம்மா அவங்க எதுவும் ப்ராப்ளம் போல சொல்கிறாங்க. ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. மணி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. மணி ப்ராப்ளமா, யார் ஜேகுப்கா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி மணி ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. இல்லைடா அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் இப்போ டேவோட ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி ஆனது அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேக்கும் ஜேகப்க்கு என்ன சம்மந்தம், டேக்கு ப்ராப்ளம் டே தானே சால்வ் பண்ணணும், அதுக்கு ஜேகப் சொல்கிறாங்க. அவன் தான் அவனோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேவோட ஒய்ஃப் சண்டை ஜேகப் போதுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு மாதிரி இருக்குது ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருமே அங்கே வேறு மாதிரி தலைக்கிட மாறிடுச்சு சொல்கிறாங்க. புரியலையா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட தான் சொல்கிறாங்க ஜிமின்கிட்ட. நாம் ஜின்னு அம்மா சொல்கிறாங்க. நாம் ஜின் ஆமாம் என்னோட அண்ணா ஜின்னும் அப்புறம் நம்ஜின் ப்ரொஃபஸர் இருக்கார்ல சொல்கிறாங்க. நம்ஜின் ஆமாம் அவங்கள்ட்ட பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த பேபி பேர் ஜூன் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சுகா அண்ட் ஒயன் சொல்கிறாங்க. சுகா அண்ட் ஒயன் சொல்கிறாங்க. ஆமாம் சுகா அண்ட் ஒயன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இவங்க தான் ஷாக் ஆகிறாரு. இவங்க எல்லாரும் இவங்க பேர் கேஷில் உட்காந்துட்டு இருக்காங்க, பேபியும் ஜங்குக்கும். அப்புறம் சொல்கிறாங்க வேறு என்ன டே அண்ட் ஜெகப்போ சொல்கிறாங்க. டே ஜெகப் ஆமாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு பேபி இருக்குது, பேர் டேஹா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக்கிங் மேலே ஷாக்கு தாங்க. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகலை, மற்றபடி அவங்களாம் மேரேஜ் ஆகிடுச்சு, யங் லைன்ஸாக மேரேஜாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு வேறு எல்லாமே வேறு தான். அங்கே என்ன நினச்சி சொல்லிட்டு நம்ம அவங்க தான் அவங்க லைஃப்பில் எல்லாம் நினச்சோம். அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஜிவனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. என்ன ஜங்கா சொல்கிறதுக்கு. ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி பேச்ச பாருங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சுகாவும் ஜெகப்பும் நம்ம டேவும் வந்து பேர் ஆயிருக்காங்க. டேக்கு வந்து க்ரஷ் போல நம்ம காய் சொன்னா. டேக்கு வந்துட்டு ஜெகப் மேலே க்ரஷ் இருந்திருக்கு. உன்னோட அண்ணன் ட்ராப் பண்ண ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருப்பேன். நான் கூட ஒரு டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் சரி கேஷுவலாக நான் நினச்சேன். அப்புறம் தெரிஞ்சு அவங்க வந்து க்ரஷ் இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட அண்ணா ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம டே போய்ட்டு கம்ஃபர்ட்டாக மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் டேட் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியால் ப்ராப்ளம் வருது, நீ சைன் பண்ணால் தான் உன்னோட அப்பா இப்படிலாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஜேவ் கூட ஏமாற்றக்கூடாது, நீ சின்ன பையன் இல்லையா, அந்த ரீசனால் அவங்க உன்னோட மேனேஜர் அங்கிள்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் வந்து ஈக்குவலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவனோட சைன் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட சைன் இல்லாமல் ஜேவ் கூட எதுவுமே விற்கவே முடியாது சொல்லிட்டு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஒன்று வாங்கலாம் புதுசாக உங்களோட கம்பெனி நேமில் வாங்கலாம். அதுவும் நம்ம ஜேவ் பேன் பண்ணுறப்போ அதுதான் நீங்கள் 2 பேரும் ஒரே உங்கள் நேமில் அதாவது கம்பெனி நேமில் தான் வாங்கணுமே தவிர தனித்தனியாக அது வாங்கக்கூடாது சொல்லிட்டு அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்பா ஏன் அப்படி பண்ணாங்க சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் பசங்க வளர்ந்து இன்னொரு குழந்தை ஏமாற்றக்கூடாது, ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா, உன் மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரா லவ் போலையே உன்னோட அப்பாவுக்கு ஒரு கிராண்ட் மேக்கெலாம் அதனால பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க நான் சொல்லியிருக்கேன் நான் மணி கொடுத்துருக்க சொல்கிறாங்க. நீங்கள் அது கொடுத்தீங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன நம்மளால ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, ஏன்னா நீ வந்துட்டு இப்போதைக்கு அங்கே போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, அதனால தான் உன்னால் யாரும் நஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல, அதனால தான் மணி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம 5 மந்த்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும், போயிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு எதுவுமே சொல்லாமல் வந்திருக்காங்க. மொத்தமாக அவங்களே வச்சுக்க வேண்டியது என்ன சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அவனோட சைன் அவங்களுக்கு தேவைப்படும் போல், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே அவங்கள பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியலையாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இது இவ்வளோ டேஸ் வரைக்கும் அது பெருசாக யாரும் எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க, ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் சரியானு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜெகு இப்போ விற்கணும்னு நினைக்கிறப்போ தான் அவனோட லாயர் அங்கிள் யாரும் சொல்லியிருப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மு எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க என்னோட அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் நல்லா இருக்காங்க. அப்புறம் அவங்களும் பேசினாங்க. உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. எனக்கு எந்த கோவம் இல்லை ஓகேவா, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கோவம் இல்லை, தப்பு பண்ணால் எந்த பேரண்ட்ஸ் தான் கோவப்பட மாட்டாங்க. அந்த ஏஜில் சின்ன அங்கே இருக்கும்போது நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சது, நீ அப்போ படித்து முடிச்சிருக்க, நீ ஜாபுக்கு போகல, ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணணும், அப்பா ரொம்ப ட்ரீமோடு இருந்திருப்பாங்க. சடனாக அப்படி சொல்கிறாங்க
இல்லைடா அவர் உன்னை பற்றி கொஞ்சம் தப்பாக பரவாயில்ல, அவர் அப்படி பேசுனதால தான் நான் யாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது, என்னால் பார்த்துக்க முடியும், நான் மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் வந்துட்டு சில பேர் பேசுகிறப்ப கஷ்டமாக ஒரு மாதிரி கசக்கும், ஆனால் அதில் உண்மை இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. ஜியோனா நம்ம ஜங்ஷி வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுறதுனாலையோ நீ உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினாலையோ சின்ன எங்கள் உன்கிட்ட பேசினாலும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இவன் அவங்க இங்கே வந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க, பாரு ஜங்கு லைஃப் வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும் ஓகேவா. எதுவுமே நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போகணும்னு வச்சுக்கேன் லைஃப் ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஓகேவா. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கும், நம்ம எந்த விதத்துலையும் கஷ்டப்படல. அவங்களுக்கும் ஒரு பேரண்ட்ஸாக ஒரு பசங்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு வந்துருக்குல்ல, ஜேவுக்கு எப்படி ஒரு தம்பி என்கிட்ட எதிர்பார்ப்பு வந்துச்சோ அதே மாதிரி அவனோட பேரண்ட்ஸ்க்கும் எதிர்பார்ப்பு வந்துருக்குல்ல, நீ அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணும்போது அவங்க ஹார்ட் ஆகும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க நீ என்ன இவ்வளோ மெச்சூரிட்டாக சொல்கிறாங்க, மெச்சூரிட்டியாக மாறிட்டா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமினும் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க உன்னோட அப்பா அம்மா வரதான் வரட்டு ஓகேவா, எனக்கு எது ப்ராப்ளம் இல்லை சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் வந்துட்டு பார்க்குறாங்க, சரி உங்கள் கையில் சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, 1 வீக் எனக்கு இது நிம்மி சமைச்சு கொடுத்தது ஹோட்டல் ஃபுட் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் குக் பண்ணி கூட டயர்டாக இல்லை நான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு டயர்டாக இல்லை வந்து வரேன் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரோட ஃப்ரெஷ்ஷப் எடுத்து குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் பேபிகிட்ட கேட்குறாங்க என்னெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா குட்டி பேபி எப்படி இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஹையேஜ் பேசிட்டு இருக்கு, அதுவாக குட்டி பேபி சமத்தாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜங்கு தான் ஃபுட்டு குக் பண்ணிட்டு வந்துட்டு உட்கார எனக்கும் வந்துட்டு அது 1 வீக்காக ரொம்ப மிஸ் பண்ணேன், நானும் ஃபீட் பண்ணி வரேன் சொல்லிட்டு அவர் ஃபீட் பண்ணி வராங்க. மேபி 2 பேரும் மாறி மாறி பார்க்குது. இப்போ நீ எங்களை பார்க்குற சொல்கிறாங்க, இல்லை க்யூட்டாக இருக்குது இது உங்கள் கிராண்ட்மா கிராண்ட்ஃபா வந்தாலும் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா எங்கள் கிராண்ட்மா சொன்னாங்க உங்களை வந்து ரொம்ப பிடிக்குமாம்மா, நீங்கள் வந்துட்டு உன்னோட அப்பா உன்னோட அம்மா வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஹியூமன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா உன்னோட அம்மாவுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. ஐ திங்க் வந்துட்டு ஜின்னாயாங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜின்னாயாங்க ஆமாம் அன்றைக்கி மேரேஜ் நடந்துச்சு அதான் சொல்லியிருப்பாங்க அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னு விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 3 மந்த் ஆஃப்டர் தான் ஜிமினுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 9 மந்த் நடந்துட்டுருக்கு, சாரி 8 மந்த்ஸ் நடந்துட்டுருக்கு. ஜிமின் மெதுவாக வந்துட்டு அப்படியே இறங்கி வராங்க கார் விட்டு. அங்கே பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு லீவ் தரக்கூடாதா கொஞ்சம் டேஸ்க்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. நீ இருக்கியே சரியான ஸ்டபன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சில வந்துட்டு இருக்காங்க. இப்போது இவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அவங்க வீட்டுக்கு இன்னொரு கார் வந்து பின்னாடியே. இப்போது நம்ம ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது ஒரு கார் வருது, கார் ஸ்டாப் ஆகுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தாக்கா நம்ம ஜங்குடைய அப்பா அம்மா வராங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க, இல்லைடா நான் சொன்னேன் நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜங்கோட அப்பா அம்மா 2 பேர் போய் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பேபி பார்க்குது. கிராண்ட் ஃபாஸ்ட்டு அது ஓடி போகுது. அதுக்கு பிடிச்சிருக்குல்ல கிராண்ட் ஃபாஸ்ட்டு அதுக்கு எல்லாரும் மேலே பாசம் அது ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தூக்கி சுற்றுறாங்க. அச்சோ ஜங்ஷிமா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்குங்க கிராண்ட்மா, நீங்கள் எப்போ வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரீங்க சொல்கிறாங்க. சாரிடா கொஞ்சம் டிலே ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் வராங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி அவசரம் இருக்குது. ஜிமின் தான் ரொம்ப அழகா அங்கிள் ஆண்டி வெல்கம் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஆண்டி உள்ளே வாங்க சொல்லிட்டு அவர் பவுப்பரான்னு போகிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்பா இல்லை வேண்டாம் இந்த மாதிரி டைமில் அப்பெல்லாம் பவுப்பரக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் எதுவும் சொல்லாமல் உள்ளே வாங்க அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் உள்ளே வராங்க. அவ்வளோ வந்து நம்ம ஜிமின் தான் உட்காருங்க சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்கு அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறேன், ஏன்டா நீ கூப்பிட முடியும் உங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்பா வாங்கப்பா சொல்கிறாங்க. ஏன்டா ஷாக்காக இருக்கேல சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா சரி உட்கார சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு உட்காராங்க. ஜிமின் போயிட்டு அவங்க பேருக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. குடிங்க அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்பா லக்கேஜாக சொல்கிறாங்க. ஏதோ காரில் இருக்கா சொல்கிறாங்க. நான் போயிட்டு சொல்லிட்டு அவர் காரில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னா வந்துட்டு அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. இப்போ ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கிள் இங்கே பாருங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா ஐம் ரியலி சாரி சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் எனக்கு புரியுது, உங்களோட பிளேஸில் நாங்கள் இருந்தால் கூட நாங்கள் அப்படி கூட கோவப்பட்டிருப்போம். மேபி ஏன்னா உங்கள் ஏஜில் நாங்கள் இருந்து எங்களோட பசங்க அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் கூட அப்படி தான் இருந்திருப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜிமினி எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்ட குழந்தை சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி வந்துட்டு நம்ம ஜிம்மில் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. போய் பக்கத்து கிராண்ட்மா நீங்கள் என்ன கொஞ்சம் போய் அம்மா என்னோட அம்மா கொஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியல அப்படி சொல்லிட்டு பேபி அழகாக வளர்ந்துச்சா சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பெல்லில் வந்து ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிமினுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணிப்பார் இல்லையா, அது ஜங்கோட அம்மா வந்து பேசும்போது ஜிமினுக்கு அவங்க அம்மா பார்க்குற ஒரு ஃபீல். அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, நீ தப்பா எடுத்துக்கிறேன் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கவா, ஸ்டே பண்ணி உனக்கு பேபி பிறக்க வரைக்கும் இங்கே இருக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி இது உங்களோட வீடு தான், நீங்கள் எதுக்கு ஆண்டி இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு மேரேஜ் ஆன டேலேருந்து நானும் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொரியாக்குள்ளே நினச்சிங்களேன், நான் இந்த அங்கிளுக்கு இவருக்கே தெரியாமல் வந்து பார்த்துருப்போங்களே உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலப்பா, நானும் கேட்டே இருப்பேன் காய்கிட்ட எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரியலையாம்மா, நான் என்ன பண்ணிட்டு
போதும், நீ என் மேலே எதுவும் கோச்சிக்காத ஓகேவா, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ உங்க கூட யாரும் இல்லை சொல்லிட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, நீங்கள் எங்கே இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லி தான் நான் வந்திருப்பேன் தெரியுமா சொல்லிட்டு ஜம்கோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜம்கோட அம்மா ரொம்ப பியோர், நம்ம ஜம்க்கு சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப பியோர், ஒரு இன்னசென்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுக்குமே தெரியும். அதனால் ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ ஆண்டி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் என்னமோ தனியாக இருந்தனால தான் எங்கள் லைஃபோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் எங்களுக்கு எந்த கோவம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு எய்ம் வந்துச்சு, நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குப்பா சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பு தான், ஆனால் சொல்கிறாங்க இல்லை அங்கிள் நீங்கள் எனக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு தான் அங்கிள் புரிய வச்சிங்க, ஏன்னா என் அண்ணாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி தான் வச்சுக்கலாம், எனக்கு அவர் லைஃப் நான் வாழாமல் போயிருந்திருப்பேன், நீங்கள் அப்போலாம் கேட்டதால தான் என்னமோ எனக்கு நான் அச்சீவ் பண்ணணும், என் அக்காவை நான் நல்லா பார்த்துக்கணும், எங்கள் லைஃப்பில் நாங்கள் நல்லா கொஞ்சம் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வந்து மோட்டிவேஷன் வந்துச்சு, உங்களோட ஸ்பீச் எனக்கு மோட்டிவேஷன் தான் அங்கிள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜம்கோட அப்பா பார்க்குறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குப்பா, ஜம்க் சக்ஸஸ் ஆனதை விட நீ சக்ஸஸ் ஆகிருக்கல, எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன் டபிள்யூ குரூப்போட ஓனர்னு சொல்லும்போது ப்ரௌடாக இருக்குது, என்னோட சனியில் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் ஆசைப்பட்ட தப்பு நினைக்காத ஓகேப்பா, எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்குல்ல, நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் ஆசைப்பட்ட தப்பு இல்லை சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜம்கோட அம்மா தான் அடுத்து எங்கே இருங்க சும்மா அதே பேசிட்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு அது ஓரம் போடுங்க, இருங்க நான் போய் குக் பண்ண வைப்பா கேட்குறாங்க. இல்லாண்டி சொல்கிறாங்க இல்லை உனக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஜம்கோட அழைச்சி கேட்டிருக்கேன் ஓகேவா, நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க. டே இங்கே பாரு பிஸ்னஸ்லாம் சின்னக்கிட்ட அம்ச்சிக்கிட்டு ஒப்படைச்சிட்டு கொடுத்துட்டு ஆண்டர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இங்கே இருக்கலாம் தானடா சொல்கிறாங்க. அப்பா என்ன பேசுகிறீங்க, இது உங்கள் வீடு தான் ஓகேவா, நீங்கள் எங்களுக்கு எப்படி பேசுகிறோம் இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜம்குக்கு சொல்கிறாங்க. ஜம்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இல்லைடா எனக்கு மட்டும் பிஸ்னஸ்லாம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அதான் கொஞ்சம் டேஸ் என் கிராண்ட் டாட்டர் கூட உங்க கூட இருக்கணும்னு ஆசையாக வந்தோம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறங்க அங்கிள் இங்கே பாருங்கள், பசங்க ஒரு தப்புனா நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ சேம் நாங்களும் அப்படி தான், எங்கள் பேரண்ட்ஸ் பண்ண தப்பு நாங்கள் மன்னிக்க மாட்டோமா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்போ நாங்கள் எங்கே இருக்கிற நீங்கள் தாராளமாக இருங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே இவங்க செட் ஆகிடுறாங்கடா, ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜம்கோட அம்மா டெய்லி ஜிம்மின் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏப்பா நீ ஆஃபீஸ் போய் ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நான் ஆஃபீஸ் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே அங்கிள் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா அப்படி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஜம்கோ ஒரு கேமிங் கப்பல் எப்போதும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பார், ரொம்ப அவர் கம்பெனி நம்பர் 1 இருக்குது, ஆல்ரெடி நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கா, அது இன்னும் ரொம்ப க்ரௌண்ட் ஆயிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா அம்மா பேபி கூட 24 hours அவர் ப்ளே பண்ணுவார். இங்கே அவங்க வந்து அப்படியே சுற்றியும் பார்க்குறாங்க, கூட பிளேஸஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு நியூ தானே சொல்லிட்டு எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா அந்த பிளேஸஸ் சொல்கிறாங்க. அப்படியே வீடு ரொம்ப அழகாக இருக்குது, பீச் வியூவில் அவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவருக்கு வந்து இது வரைக்கும் வந்துட்டு அவங்க அம்மா ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு அவங்க அம்மா வந்து அவர் ஃபீல் பண்ணிக்க மாட்டார், கொஞ்சம் ரொம்ப சின்ன சேர்ந்துருப்பாங்க. அதில் ஜம்கோட அம்மா ஜிம்னுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பார்த்து பண்ணி தராங்க, ரொம்ப கேரிங்காக இருக்கிறதுனால ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நம்ம மணி ஏர்ன் பண்ணாலும் எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணாலும் அந்த பாசம் அந்த கேர்ன்றதுலாம் ஒரு பாசம் தானே கிடைக்கும், ஒரு ஹியூமன்ட்ட தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதெல்லாம் மணி கொடுக்காதுல அந்த லவ் கேரெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு புரியுது. நம்ம வந்துட்டு எவ்வளோ டேஸ் தான் அவ்வளோ தள்ளி இருக்க முடியும் சொல்லிட்டு ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜம்கோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆண்டி சொல்கிறாங்க. நீ எப்போவும் இதே மாதிரி இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா நான் கூட லைஃப்பில் அச்சீவ் பண்ண நிறைய ஆசைப்பட்டேன், ஆனால் என் அப்பா அம்மா இவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் அவர் தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர எனக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுக்கல. ஆனால் ஜம்கோக்கு நினைக்கிறோம் ப்ரௌடாக இருக்கேன், ஏன்னா அவனுக்கு பிடிச்சதான் பண்ணி விட்டுருக்கா, நீயும் ஜம்கோ ட்ரீம் என்ன சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்க, இந்த உண்மையாக பெஸ்ட் ஓகேவா, ஜம்கோட பெஸ்ட் சாய்ஸ்னால் அது நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயகோப்பு தாண்ட ஜெயகோப்பு ரொம்ப கெஞ்சிட்டாங்க, எப்படின்னா அவர் பேசுகிறார் நார்மலாக பேசுகிறத விட ஒரு பாசமாக பேச மாட்டேங்கிறாரு, பழைய லவ் கேரட் பேச மாட்டா ஜெயகோப் சொல்கிறாங்க. இப்போது ஜெயகோப் தாங்க பாட்டு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வேணா ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. நான் வேணாம் என்னோட ஜிம்மினை நான் இப்போ கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இங்கே எப்படி இருந்துக்கிறேன் தள்ளி இருந்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்படி டேஸ் போயிட்டுருக்கடா, இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், ஒரு க்யூட்டாக அழகான ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு, நம்ம ஜம்க்கு தான் அவ்வளோ ஹாப்பிட்டியாக சொல்லிட்டு பேபி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, டாக்டர் கொடுக்குறாங்க ஹேண்டில் நம்ம ஜம்கோ ஹேண்டில் வாங்குறாங்க, அப்படி பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக நம்ம ஜிமின் மாதிரி பேபி பிறந்திருக்கு, நம்ம ஜம்கோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட ஜிமின் மாதிரி ஒரு பேபி எனக்கு வந்துட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக ஒரு பையன் அழகாக லட்டு மாதிரி பிறந்திருக்கான். இப்போது ஜம்கோடம் பார்க்குறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட அப்பா கூட நான் வாங்குறேன் என் கிராண்ட் சனை சொல்லிட்டு அவங்களும் ஹேண்டில் வாங்குறாங்க, வாங்கிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க, ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு அப்பா இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது சொல்லி ஜம் சொல்கிறாங்க. டே நீ பிறந்த கூட அப்படி தானே கிஸ் பண்ண, அவனுக்கு கூட இன்ஃபெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க. அவர் குழந்த மாதிரி மாறிட்டாருங்க, வந்துலேருந்து அது பேபி கூட ப்ளே பண்ணி அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார், ரொம்ப ஹாப்பியாக அது லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லே இல்லாமல் ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போது நம்ம பேபிலாம் பிறந்து ரொம்ப அழகாக ஹாப்பியாக ஒரு 3 ஆயிடுச்சுக்கடா. ஸ்டில் ஜம்கோட அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. இந்த பக்கம் கொரியாவில் பார்த்தா ஜென்னு பார்க்குறாங்க. என்னோட அப்பா இருக்காரே இப்படி மாறும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜென்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ளே பண்ண மாட்டார், போனால் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒர்க்கு சொல்லிட்டு ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பார். இப்போ பார்த்தா 24 hours ஒரு பேத்தி கூட தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இருக்க ஒரு சின்ன பையன் பிறந்துட்டானா 2 பேர் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, அவர் குழந்தையாக மாறிட்டாராம் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என் அம்மா டெய்லி சொல்லுவாங்க அவன் அப்பா ரொம்ப மாறிட்டாரு சின்ன அப்படி இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஜிமின் அப்புறம் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக
இருக்குது சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. என்னது ஜெகோ படிச்சது பாவமாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவன் தம்பியை, ரொம்ப கில்ட்டினஸில் இருந்துருக்காங்க சொல்கிறாங்க. இவரை நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நம்ம என்னடா ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் போயிட்டுருக்குடா. இப்போ பேபி பிறந்து 3 மந்த் ஆஃபர் தான். இன்றைக்கி தான் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி நாங்கள் கொரியா போய்ட்டு வரோம் சொல்கிறாங்க. சரிப்பா நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்துக்குறோம், ஜங்ஷன் நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அங்கிள். ஜங்ஷன் இருந்து போல ஐயோ அம்மா நான் இருந்து இப்போ கிராண்ட்ஃபா கூட இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம், நான் பாட்டுக்கு இருந்துப்பா சொல்கிறாங்க. அதனால் நீ தான் இப்போ எங்களை கண்டுக்கிறது இல்லை சொல்லின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் கிராண்ட்ஃபா இருக்காங்க, நான் அவங்க கூட இருப்பேன், நீங்கள் எப்போதும் வந்துட்டு உங்கள் லவ்வான என் டேடா இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ பார்க்கணும் ஜங்ஷியே சொல்கிறாங்க. அது நான் சொப்பனான பொய்யா சொல்கிறேன் சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்லிட்டு உண்மை தானே சொல்கிறேன். அதே உண்மை தான். உங்கள் லவ்வான உங்கள் பேபி அப்புறம் உங்கள் எல்லாமாவும் இருக்கிற என்னோட மம்மா அவங்கள பார்த்துக்கோங்க ஓகேவா, அப்புறம் குட்டி தம்பி பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜீவனும் சரி ஓகே அங்கிள் ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகேப்பா நாங்கள் கம்பெனியில் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் அவங்க ரிட்டன் கொரியா வராங்கடா. 3 மந்த் ஆஃபர் இப்போ ரிட்டன் ஆகிறாங்க அவங்க பேபி பிறந்ததுக்கப்புறம். இந்த பக்கம் நம்ம அவங்க 2 பேரும் டேரெக்டாக எங்கே வராங்கனாக்கா நம்ம ஜின்னோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா சின்ன சொல்லியிருப்பாரு நீ வந்துட்டு யாராவது இப்போ ஜங்குடைய பேரண்ட்ஸ் வீட்டு இருக்கல அங்கே தான் சின்ன வந்து இப்போ இருக்காரு வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இருக்காங்கனாக்கா ஜிமின் ஜங்கு வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் க்ளீன் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன ஜிமினி வராங்க, அது சார் ஜங்குக்கு ஜிமினி வராங்க, வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி சொல்லிட்டு அவரு ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் நம்பிட்டு கூட வந்திருக்காங்க. இப்போது ஃபைனல் நம்ம ஜிமினி ஜங்கு ரீச் ஆகிறாங்கடா. கொரியா வந்துட்டு இங்கே டேரெக்டாக இங்கே தான் வராங்க. இப்போ ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இந்த குழந்தைக்கு இந்த சுற்றிலாம் போட்டு எடுத்து அழகாக உள்ள வர வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எங்கே எப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கா ஜிமின், வீடியோ காலை பார்த்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என் வீடியோ காலை பார்க்குறது வேறு, நேரில் பார்க்குறது வேறு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜுக்கு ஜிமின் பார்த்து ஒரு மாதிரி இருக்குது, அதாவது ஜிமினுக்கு நம்ஜின் பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஹேங்க சொல்கிறாங்க பாரு ஜிமின் எதுவும் நினச்சிக்காது ஓகேவா, நீ ஒரு பிஸ்னஸ் மேன், இப்போ வந்து உனக்கு தெரியல ப்ராக்டிக்கலாக இருக்கும் இல்லாமல் சொல்லிட்டு ஓகேவா நீ எதுவும் நினச்சிக்க வேணாம், நீ வந்து ஒரு ஹேங்கை மட்டும் பாரு சொல்கிறாங்க. நீ எப்படி தான் பார்த்துருக்க இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங்க சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு அவ்வளோ உள்ள சொல்கிறாங்க. சரி வராங்க எப்படி கட்சிமின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா எங்க சரி கொஞ்சம் பேபி கூட சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. இப்போது நம்பின் பேபி வாங்கி கிட்ட பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கானே உன்ன மாதிரியே சொல்கிறாங்க. சிவன் ரொம்ப கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. எங்க எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஆனால் அவர் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜின்னு ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக ஃபுட்டில் குக் பண்ணிட்டு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தங்கம் சொல்கிறாங்க. ஆச்சு சின்ன அங்கிள் ஜிமின் அங்கிள் உங்களை வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன், தூக்குங்க சொல்கிறது. நம்ம ஜிம் போய் தூக்குறாங்க, தூக்கி சுற்றுறாங்க. ஆச்சு ரொம்ப அழகாக இருக்கடா தங்கம் நீ சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் நான் அழகாக இருக்கடா, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க செல்லம் சொல்கிறோம். ஜிமினும் க்யூட்டாக தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டு அப்படி சொல்லிட்டு. அப்படியே நான் க்யூட்டாக ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கு. நான் உனக்கு அங்கிள் தான் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. இப்போது நம்ம நம்ஜித் பார்த்துருக்காங்க. நம்ஜிற்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ஜித் வந்து ஜிம்மோட பேபி வச்சிருக்காங்க. ஜிம் நம்ஜினோட பேபி வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சு கேட்குறாங்க. இப்போது நம்ஜித் பார்க்குறாங்க. நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நீங்கள் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் வந்து தனி எடுத்துக்கணும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் நீ வந்து ஷேரை வந்துட்டு வேணான்னு சொல்லாத ஓகேவா, ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட அப்பா அம்மாவோட லவ்டா, நான் வந்துட்டு நீ மற்றதுக்காக சொல்ல, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஷேர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், உன்ட்டு நிறைய இருக்குது, நான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. என்னோட அப்பா கூட என்னோட ஜங்குக்கும் எனக்கும் ஈக்குவல் தான் ஷேர் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காரு தவிர ஒருத்தவங்களுக்கு அதிகமாக ஒருத்தவங்க கம்மியாக கொடுக்குற ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீ வாங்கிக்க உன்னோட அப்பா அம்மாவோட லவ் அது ஓகேவா, நீ வந்துட்டு வேணான்னு சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. அவங்க மேலே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் வேணாலும் சொல்ல எனக்கு என்னோட ஷேர் நான் எடுத்துக்கிறேன், அவரோட ஷேர் நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறேன். இல்லை அப்படிலாம் கிடையாது ஓகேவா, அவரோட அப்பா அதில் எழுதியிருக்காங்க. யாரும் ஃபஸ்ட்டு போயிடும் அவங்க தானே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், அவங்க தானே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருந்திருப்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஜிமின் ஓகேவா. அது 4 இயர்ஸாக நீ அந்த மணி கூட யூஸ் பண்ணாமல் இருக்க, அதனால் நிறைய வந்துட்டு பேங்க்கில் எல்லாமே டீட்டெயில்ஸாக படித்து பார்த்துருக்காங்க. உனக்கான ஷேர் உனக்கு தான், ஜெகோ போடுற ஷேர் ஜெகோப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. யாருக்கும் எக்ஸ்ட்ரா போகாது அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 11 o'clock போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது இவங்களாம் பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நம்ம ஜங்க் கேட்குறாங்க. அப்புறம் யங் ப்ரொஃபஸர் ஜாப்பில் போக சொல்கிறாங்க. அதையும் கேட்குற ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் வீட்டில் இந்த இவனுக்கு நம்ஜனுக்கு ஜின்னுக்கும் வந்துட்டு ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறீங்க ஏன் நம்ஜனுக்கு கஷ்டமாக சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா சும்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் யங் அவர் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஒயனுக்கு சொல்கிறாங்க. ஒயனுக்கு மேலே கோவம் இல்லை ஓகேவா, ஏன்னா அவளுக்கு இங்கே நடந்து 4 years வரைக்கும் ரொம்ப கோவமாக இருந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே தெரிய வந்தப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டா ஓகேவா, உனக்கு இந்த மாதிரி நடந்ததில் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா ஓகேவா, பேபி பிறந்திருக்கு, கேர்ள் பேபி பிறந்திருக்கு, ரொம்ப அழகாகவே லைஃப் அழகாக போயிட்டுருக்கு, சுகர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லும்போது ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே, இந்த இதெல்லாம் முடியட்டும் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு
இப்போது இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, இப்போ லாயராக வந்துருக்காங்க ஜெகோப்போட வீட்டுக்கு. ஜெகோப் சொல்கிறாங்க, ஜெகோப் பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க, வாங்க போகலாம் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க, போகலாம் சொல்கிறாங்க. இப்போ டேயோட பேபி அப்புறம் ஜெகோப் 3 பேர் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகோப்போட அப்புறம் லாயர் எல்லோரும் அவங்க வராங்க. இந்த பக்கம் நம்ம நம்ஜூனும் ஜின்னு, நம்ம ஜிமின் ஜங்குக்கு அப்புறம் பேபி எல்லோரும் வராங்க. வந்துட்டு கரெக்டாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் தான் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க, எல்லாமே வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டது மிச்சம் தான் நம்ம ஜெகோப்புக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க எனக்கு சேஃப்டிக்காக, ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஷேராக ஜெகோப்புக்கு எதில் வேல்யூவானது எதுவோ அதை எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் எது கொஞ்சம் லாங்கில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு. இப்போ ஜெகோப் பார்க்குறாங்க, அவர் ஜெகோப் ஜிமினை பார்த்துருக்காங்க. ஜிமின் ஜெகோப் பார்க்கவே இல்லை, அவர் வந்து சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லாயர் பார்க்குறாங்க, ஜிமின் எதுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி உள்ளதாக எடுத்துக்கிற, ஜெகோப் இதுக்கு எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுக்குறேன், நீ உனக்கான பெஸ்ட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், உன்னோட அப்பா தெளிவாக சொல்லிக்காரு ஓகேவா சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், ஜிமின் தான் அவருக்கு எல்லாமே ஜெகோப் பெஸ்ட்டான உள்ள எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னும் நம்ம ஜின்னை ப்ரௌடாக பார்க்குறாங்க. ஜிமினோட மனசு வந்து ஜிமினோட மனசு தான், அது யாருக்குமே வரா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது டே தான் ஜங்கு பார்த்துருக்காங்க. டே ஜங்கிட்ட வராங்க, ஜங்கா சொல்கிறாங்க, சொல்லி டே சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் யாரும் ஜங்கிட்ட இந்த மாதிரி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் ஜெகோப் வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா யாருக்குமே கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், இன்னும் அவங்க அண்ணன் தம்பியோட ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சிரும் சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. யாரும் சொல்லாமல் தான் இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு அங்கிள் எனக்கு இதோட ஓகே சொல்கிறாங்க. இப்போது 2 பக்கம் பிரிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லாமே பெனிஃபிட்டோட வரது அதிகமாக ஜெகோப்புக்கு தான். எல்லாமே நம்பர் 1 கம்பெனி, சிட்டியில் உள்ள கம்பெனி எல்லாமே நம்ம ஜிமின் ஜெகோப்புக்கு வந்திருக்கு. மற்ற அவுட் ஆஃப் சிட்டியில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஜிமின் எடுத்திருக்காங்க. அது பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிமின் இதை சொல்கிறாங்க, எனக்கு ஓகே அங்கே இதே போதும்னு சொல்லும்போது இப்போ ஃபைனல் 2 பேருக்கும் வந்துட்டு ஷேர் புரியுது. இப்போ ஜிமின் தான் சைன் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து அவர் பக்கம் சைன் பண்ணுறாரு. இப்போ ஜெகோப்பை கூப்பிட்றாங்க. ஜெகோப் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெகோப் தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஜெகோப் பார்க்கவே இல்லை, அப்படியே ஹெட்டாக டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜெகோப் தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு ஜிம்மினுக்கு இது கூட எதுவும் வேணாம், தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம் பேசுகிற சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லவே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு டேக் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜிம்மினா வேண்டாம், பேசுறதுக்கு வந்து விருப்பமே, என்ன பேச தெரியல அவருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. இவர் இப்போ பார்க்குறாங்க. இப்போ நம்ம சின்னதாக வந்துருங்க, பாரு என் அப்பாவே ஈஸியாக மன்னிச்சிட்டேன், என் அப்பா அப்படி பேசினாரு அவரே மன்னிச்சிட்டேன், அங்கிள்னு கூப்பிட்ற, அவர் உனக்கு அவ்வளோ உங்க கூட வந்து அப்படி இருக்காரு, ஆனால் நீ ஏன் உன்னோட அண்ணாவையே மன்னிக்கக்கூடாது சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ண கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. யாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜின்னை பார்த்துட்டு. சின்ன ஜிமின் சொல்கிறாங்க, அங்கிள் என்னை பற்றி பேசினாங்கன்னா அங்கிளுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஹியாங், ஜஸ்ட்டு எங்களோட ஃபேமிலி நேம் தெரியும், நான் எங்களை வந்து ஒரு ரைவலாக மட்டும் தான் பார்த்துருக்காரு, ரைவல் ஃபேமிலி அப்படி தான் பார்த்தாரு தவிர பிஸ்னஸில் இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஒரு சின்ன பையனை தோற்று போது அவரால் ஏற்றுக்க முடியல, அவருக்கு 100% தான், ஏன்னா இவர்கிட்ட தோற்று போது அவரால் ஏற்றுக்க முடியல. மற்றபடி அவருக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஓகேவா, என்னை பற்றி தெரிஞ்சு அவர் எதுவும் பேசவே கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் என்னை வளர்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, நான் எப்படி சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கே என் மேலே அந்த பாசம் புரியல சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெகோப் பட்டு ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மு ஹக் பண்ணவே இல்லை. ஜெகோப் ரொம்ப அழகாங்க, தயவு செஞ்சு நீங்கள் பாரு என்னை வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டுடாத, என்னால் தாங்க முடியாது ஓகேவா, ஏற்கனவே நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், என்னால் தாங்க முடியல, இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கூட எனக்கு வேணாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், என்கிட்ட எல்லாத்தையும் வரணும் எடுத்துக்கோ, ஆனால் தயவு செஞ்சு என்னோட ஜிம்மில் என்கிட்ட ரிட்டன் வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன பண்ண ரிட்டன் வருவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஒரே ஒரு வார்த்தை ஜெகோப் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏன் மேலே ட்ரஸ்ட் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகோப் மனசு உடஞ்சி போயிடுது. சொல்லுங்கள், நீங்கள் தானே வளர்த்துருக்கீங்க, நான் உங்களுக்கு கேட்காம எதனா பண்ணுவேன் சொல்லுங்கள், நான் ஜங்கு லவ் பண்ணது தப்பா, லவ் பண்ணது என்னோட தப்பா தான், லவ்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் தர, அது யார் மேலே யாருக்கு வரும்னு தெரியாதுல்ல, நான் என்னோடய ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட ஷேர் பண்ணலையே, எதுவும் பண்ணலையே, என்ன நேரமாக எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன், அதை தாண்டி நான் மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லவே இல்லையே, நான் எதுவுமே சொல்லி நீங்களாக தானே மேரேஜ் பண்ணி வச்சிங்க, நீங்களே மேரேஜ் பண்ணி வச்சு நீங்களே போகணும்னு சொல்லணும், எங்கே போகட்டும் சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க, என்னோட அப்பா அம்மாவாக இருந்து எல்லாமே இருந்து நீங்களே என்னை வந்துட்டு என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன், ஆனால் எங்கே போகட்டும் சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க, நான் எங்கே போவோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல, இதே அப்பா அம்மா வந்து அப்படி பண்ணியிருப்பாங்களா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜெகோப் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது. எங்களோட அப்பா அம்மா இல்லை நான் உங்களை அப்படி தானே பார்த்தேன், என்னோட அண்ணன்றதை தாண்டி நீங்கள் தானே உலகம்னு தானே நினச்சேன், அப்படி இருக்கும்போது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஏன் இப்படி பண்ணேன், நீ லவ் பண்ணதை மறைச்சி தப்பதை இல்லைன்னு சொல்லலான்னா நான் கேட்டு நான் எனக்கு ஜங்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல பர்சன் வந்து மேரேஜ் பண்ணி ரெடியாக இருந்தேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நீங்கள் பற்றி என்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜெகோப்பால் ஆன்சர் பண்ணவே முடியல. இப்போ டே தான் கிட்டே வராங்க, இதுக்கப்புறம் ஹைட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜெகோப் கஷ்டப்பட்டதை டேவில் பார்க்க முடியல. ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, டே வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லிடுறேன், தப்பு என் மேலே தான் ஓகேவா, ஜிமின் தப்பு என் மேலே தான் ஜிமின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை பற்றி நம்ம டே என்ன சொன்னாங்களோ சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு சமக்கும் அப்படியே டேவோட ஷர்ட்டை அவர் பிடிக்கிறாங்க. என்னடா பண்ண நீ சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிமினை பற்றி எப்படி நீ அப்படி சொல்லுவா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை, எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு தாட் வந்து கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்காக எப்படி நான் என் ஜிமினை பற்றி இப்படி சொல்லுவா சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி பையனா சொல்லி கேட்குறாங்க.
ஜங்குக்கு அவரை பற்றி ஒரு விஷயம் தப்பாக பேசினா கூட அவர் ஏற்றுப்பாரு, ஜிம்மினை பற்றி தப்பாக பேசுறது ஏற்றுக்க மாட்டார். என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டேபிள் ஷார்ட்டாக ஜங்கு பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க இல்லை ஜங்குக்கா விடு, டேவ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்படி பண்ணால் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை சார். ஜிம்மின் ஜெகோ பார்த்து கேட்குறாங்க, ஜெகப்பு ஒரு மாதிரி இருக்குது, யாரும் மாதிரி நான் யாரும் மாதிரி பேசுகிறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை டே என்ன சொல்லிட்டு யாங்க என்னை பற்றி டே என்னோட ஃப்ரெண்டு டே வந்துட்டு எனக்கும் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல சரியா, அவங்க பண்ண தப்பாக ரைட்டான்னு சொல்ல வரல. உங்களுக்கே என் மேலே நம்பிக்கை கிளம்ப போயிடுச்சு, நான் அப்படி பண்ணுவேண்ணா, நான் இன்னொரு பர்சன்ட்டாக சொல்லிட்டு அப்படி இருந்துட்டு நம்ஜினோ எங்களை ஹார்ட் பண்ணுவோம்னா சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ஜினோ எனக்கு அப்படி ஒரு தப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நம்ஜினோ எங்க ஒரு ஹேங் மாதிரி தான், நீங்களும் ஹேங்கு எல்லாரும் உங்களை அப்படி தான் ரெஸ்பெக்டாக பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தப்பாக நான் உங்கள் தம்பியாக இருந்து இன்னொரு பர்சன்ட் அப்படி இருந்துட்டு போய் மேரேஜ் பண்ணிப்பேனா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட லவ் சொல்லுறது தைரியமாக இல்லாமல் நான் சொல்லாமல் இல்லை, ஹேங் உடஞ்சி போயிடக்கூடாது, எனக்கு ஹேங் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். என்னுடைய பாய் ஃப்ரெண்டோட லவ்வை விடவும் என்னுடைய ஹேங் மேலே நான் வச்சுருக்க லவ் தான் ரொம்ப பெருசு எனக்கு. நான் என்னோடய ஃபேமிலியாக நினச்சது உங்களை மட்டும் தான். இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கலாம், அப்பா அம்மா எல்லோரும் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும் தானே, எனக்கு நீங்கள் பெரிய ஃபேமிலி. நான் உங்களை எல்லாமாவும் பார்த்தேன், எல்லாமாவும் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் நீங்கள் மட்டும். அந்த பர்த்டே நீங்கள் நினைக்கும் போது உங்களை விட்டு எப்படி போவோம், என்னோட லவ் என்னோட ஹாப்பினஸ் விட எனக்கு உங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், தவிர என் லவ்வை சொல்ல தைரியம் இல்லாமல் இல்லை, ஓகேவா? என் லவ்வை தாண்டி எனக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு நினச்சி அது தப்பா சார் ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜெகோக்கு என்ன சொல்கிறது தெரியல, அப்படியே நீட் பண்ணி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் மாறி இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ லாயரை பார்க்குறாங்க, கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் தள்ளி போகலாம் சொல்லிட்டு எல்லாம் போயிடறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறது தெரியல, இப்படியே தான் பார்க்குறாங்க. ஜிம்மிக்கிட்ட ஜிம்மி இங்கே பாரு, தாய் செஞ்சு அண்ணாவை ஹார்ட் பண்ணாத வைக்கோ, நான் பண்ண தப்புக்கு என்ன பனிஷ் பண்ணிக்கோ ஜிம்மின், ஓகேவா? உன் டேவை என்னாடி ஹார்ட் பண்ணிக்கோ, ஆனால் ஜெயோப்பை வந்து நீ ஹார்ட் பண்ணாத, ஜெயோப்போட வாட்ஸ்அப் நீ ஹார்ட் பண்ணாத, அவன் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான் சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ரீசன் நான் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நீ இது ஹார்ட் பண்ணால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. எவ்ரிடே வந்துட்டு அவர் எப்படி இருக்கார் ஜெகோ பண்ணுறது எல்லாம் சொல்கிறாங்க. எவ்ரிடே அவர் எந்திரிச்சது பார்க்குற ஃபேஸ் உன்னோட தான். அவருடைய எவருடைய ப்ரேயரில் வந்துட்டு உன்னோட நேம் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நானும் என் பொண்ணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு அவரை ஹார்ட் பண்ணதால தாங்க முடியாது, தப்பெல்லாம் ரீசன் என்னால் தானே, நான் மன்னிப்பு கேட்குறேன் ஜிம்னி, ஓகேவா? நான் மன்னிச்சிட்டா ப்ளீஸ்டா சொல்கிறேன். டே சொல்கிறாங்க, ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்ட்டு அப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ ஜங்காவை கஷ்டப்படுறதால பார்க்க மாட்டேன், அவன் ஹேண்டை கட் பண்ணிட்டு கஷ்டப்படுறதும், நீ ஜங்க மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகிறதும், நீ அண்ணனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நினைக்கிறேன். ஆனால் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, சரியா? அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் ஒரு அடி தெரியலடா, ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிம்னுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ண தெரியல. ப்ளீஸ்ட்டு எங்கள் பாரு, எல்லாத்தையும் மறக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, உன் அண்ணாவை நீ மன்னிக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நான் ஒரு அண்ணாவை மட்டும் பார்க்கலையே சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவை எல்லாமே நான் பார்த்தது அவர் தானே, இத்தனை வருஷத்தில் எவ்வளோ ஹார்ட் ஆகி பண்ணணும் தெரியுமாட்டே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லோரும் நினைக்கலாம், மனசெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லோரும் நினைக்கல, நான் அப்படி இருக்கலன்னு சொல்லலாம்னா எனக்குள்ளேயே ஒரு லவ் இருக்கல, எனக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அது என்னோட அண்ணா மட்டும்தான். என்னோட ஜங்கா எனக்கு என்னோட வீக்னஸாக இருந்ததே கிடையாது. ஆனால் என்னோட வீக்னஸ் வந்து என்னோட அண்ணா மட்டும்தான், அவர் லவ் மட்டும்தான், அவர் கேர் மட்டும் தான் வீக்னஸாக இருந்தானா அதுவே வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகோப் ரொம்ப அழகாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதெல்லாம் தாங்கிக்க முடியல, உன்னோட பிரிவு என்னால் தாங்கிக்க முடியாமல் இருந்துச்சு, நான் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது, லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோப் ரொம்ப அழகாங்க. என்னதான் டேவும் அவர் பேபி அவர் கூட இருந்தாலும் அவருக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கேன். அவரோட ஃபேமிலியானது ஜிம்மின் தானே, அவர் மொத்த லவ்வுமே ஜிம்மினுக்காக தான் கொடுத்துருப்பாரு. சடனாக அந்த லவ் எல்லாமே டேக்கு போகுதான், இருந்தாலும் அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். இப்போ அவர் அழும்போது ஜின்னு பார்க்குறாங்க, பாரு ஜிமினா, நான் சொல்லிட்டு தப்பானதுக்கு அது ஓகேவா? அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அந்த 4 இயர்ஸில் ரொம்ப உடஞ்சி போனது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓகேவா, இப்போ ஒரு 6 மந்த்தாக 7 8 மந்த்ஸாக ரொம்ப உடஞ்சி போயிட்டான், அவனும் தாங்கிக்க முடியல, ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சோம் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணால் சுகா ஒயன் இருக்காங்க. ஒயன் பார்க்குறான், ஒயன் கிட்டே வராங்க. ஒயன் வந்து ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, பாரு ஜிம்னா சொல்கிறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. ஜிம்னு வந்து ஒயன் டைட்டாக படிக்கிறாங்க. அழக்கூடாது போச்சுமா, நீ நான் எப்போ சொல்லணும், உனக்கு வந்துட்டு எப்போ ஃப்ரெண்டுன்றது தாண்டி ஒரு அம்மா மாதிரி இப்போ சொல்லிட்டு நான் சொல்லி கேட்பலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜிம்னா, நீ வந்துட்டு ஜெகோ மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கணும் தெரியும், ஓகேவா? சேம் ஜெகோவும் உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருந்துச்சு. என்ன அந்த லவ் வந்துட்டு அவர் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிட்டார், ஓகேவா? அதுதான் ஒரு ரீசன், அவரும் தாங்கிக்க முடியல, நீ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் நம்பிட்டார். அவர் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் ஹார்ட் பண்ணாத, ஓகேவா? ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு, எனக்கு தெரியும், ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன் நீ சொல்கிறேன்னா ஹாப்பியாக இருக்கா, ஓகே? ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ என்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்க தெரியும், ஓகே? மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரொம்ப என்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்க. நான் இவரை லவ் பண்ணுறாள், இவர் மேலே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியானேன், ஆனால் அப்படி எதுவும் பண்ண வேணாம், ஓகேவா? நம்மளோட ஃபேட் யார் கூட இருக்குன்னு இருக்கோ அவங்க கூட தான் நம்ம ஃபேட் வந்து அமைஞ்சிருக்கு, ஓகே? கார்டு வந்து நம்ம யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட தான் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் கோவப்படாத, ஓகேவா? நீ ஜெகப்பை மன்னிச்சிரு சொல்லிட்டு நம்ம ஒயன்னு சொல்லிட்டா. ஒயன்னு சொல்றதுக்கப்புறம் ஜிம்னா அமைதியாகிறாங்க. உனக்கு சொல்கிறேன், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஓகே? என்
லைஃப் சுகா கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் நம்மள அதான் நான் ஒன்று சொல்லவா, நம்ம லவ் பண்ணுற பர்சனை விடுவோம், நம்ம லவ் பண்ணுற பர்சன் நான் மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்க சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். நான் வந்துட்டு நான் ஜெயகோபால் மேரேஜ் பண்ணி இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு தெரியாது. ஏன்னா அவர் லவ் எனக்கு கொடுத்துருப்பாருன்னு தெரியாது. ஆனால் சுகா நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. நான் போதுன்ற அளவுக்கு எனக்கு அவர் லவ் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். நீ அப்படி தான் அவங்க வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கா. எல்லாரும் அப்படி தான், ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு இதை வந்து பெருசாக எடுத்துக்காது ஜிம்மின்னு அவர் மன்னிச்சிட சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க, அவருக்கு என்ன சொல்லிட்டு தெரியல, இதுக்கப்புறம் இதை ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்ல. நம்ம ஜிமினும் ஜெகோப் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மி தான் ஜெகோப் வந்து ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜெகோப் ஜிம்மியில் ஹேண்டை ஹக் பண்ணி பயங்கரமாட்டாரு, ப்ளீஸ் பண்ணிச்சிட்டு அண்ணாவை, அப்படி பண்ணியிருக்க கூட தப்பு தான், ஓகேவா. அப்பா அம்மாவே மன்னிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க மேலே எந்தளவுக்கு கோவப்படுறாங்க கூட தெரியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு அவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிச்சிட்டு சொல்கிறேன். ஜெகோப் ரொம்ப கஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினா அவருக்கு நேரம் டெலிவரி பண்ணி ஜெகோப் டைட்டாக அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பண்ணது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா, ஹேங் சொல்கிறது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான், மன்னிச்சிட்டேன்னா நீ அண்ணா மட்டும் பார்க்குறேன்னு இல்லை, பார்க்கல அப்பா அம்மாவை பார்க்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காள் ஜிமின். ஜவுங்க லவ் பண்ணுறேன், ஜவுங்க பிடிச்சிருன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா என்னுடைய ஹேங்கோட சாய்ஸ் அப்போ தப்பாக போகிறேன்னு நினச்சேன்னா அவரோட சூஸ் பண்ணால் அது எனக்கு பெஸ்ட்டாக கூட நினச்சேன். அப்படி தான் நம்பிட்டு ஹேங்குண்ணா நீங்கள் அப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அவர் கூட இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, நான் ஹாப்பியாக இருக்கிற இல்லையோ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே அது பெஸ்ட்டு நீங்கள் நினச்சி வாங்கி கொடுக்குறீங்க, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதே மாதிரி தான் நம்பிடுவீங்க. அதான் நீங்கள் எனக்கு பெஸ்ட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், உங்கள் நம்பிக்கையால் உடைக்க முடியாது. ஒரு அண்ணாவை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிச்ச பர்சன் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கேஷுவல் நான் சொல்லியிருப்பேன். உங்களை அப்பா அம்மாவை பார்க்குறேன் நீ எப்படி சொல்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு வேறு விஷயம் இல்லை, ஒரு அண்ணா ஒரு அப்பா அம்மா மாறுது சொல்லும்போது ஜவுப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு இருக்க மெச்சூரிட்டியே எனக்கெல்லாம் போயிட்டு நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்குற யோசிச்சிங்க, அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை நம்மளே தான் தாங்கிக்க முடியல சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லி ஜவுப் சொல்கிறாங்க. ஜிமினோ ஹக் பண்ணுறாரு, அழாதீங்க சொல்லி ஜிமினோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இவங்க அவ்வளோ சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜம்குட்டேவே பார்க்குறாங்க, டே தான் சாரி ஜவுக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜம்குட்டேவே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ பண்ண தப்புதல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீ பண்ண சுச்சுவேஷன் ஒருவேளை நீ இப்படி பண்ணானே எனக்கு ஜிம்மி கிடச்சிக்க மாட்டேன்னு தோணுது. ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள இவ்வளோ பிரிவு வந்திருக்கலாம் சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே நம்ம ஃபேட்டு போல் இப்படிலாம் பிரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் டேஸ் இவ்வளோ பிரிஞ்சிருக்கணும், நம்ம லைஃப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் அப்படி இருந்திருக்கும் போல. சரி விட்டு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஜவுக்கா, நீ காய்கிட்ட கூட பேசலாம், என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்லிட்டு அவரு ஹக் பண்ணிக்கிறாரு. நீ ஜெவப்போட இருக்கியா, அதனால தான் நான் பேசலாம் பேசியிருப்பான்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெவப்போட தான் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜிம்மினி கோச்சிப்பான்னு சொல்லிட்டு அதனால சாரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் எல்லாருமே சமாதானம் ஆகிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெயவுப்பை பிரித்து கொடுத்துருப்பாரு. இப்போ ஜெயவுப்பு தான் வந்துட்டு இப்போ நான் செலக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஈக்குவலாக நம்ம ஜிமினுக்கும் மெயினாக உள்ளதை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவுப்புக்கானது தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ ஜெயவுப்பை எக்ஸ்ட்ராவே ஜிமினுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் லவ் ஓகேப்பா நீ சொல்லுவில்ல, நான் ஒரு அண்ணா மட்டும் சொல்லிட்டு அதுக்காக ஒரு அப்பா அம்மாவை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்ட்ராவே ஜிமினுக்கு ஷேர் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு மார்க்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ வச்சுக்கோ, நீ நான் மன்னிச்சிட்டேன் இதில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது என்னோட கட்சிக்காக, அதாவது நம்ம ஜங்ஷிக்காகவும் இப்போ நீயும் பிறந்திருக்காங்க இல்லையா குட்டி பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இதற்கு இந்த பேபி நேம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பையனோட பேர் வந்து ஜிஹோடா, ஓகேவா. நான் ஜிமின் வந்துட்டு ஒரு பையன், இது வந்து ஃபஸ்ட் டைம் பேபி பிறந்தா அந்த நேம் தான் வச்சிருப்பாரு. அந்த கேர்ள் பேபி பிறந்தா நேம் வைக்கல, பாய் பேபி பிறந்தா ஜிஹோ அப்படின்னு வச்சிருக்காரு. ஜிஹோனாக்கா நம்ம ஜேஹோப்புடைய நேமும் ஜிமோட பேரும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, ஓகேவா. அப்படி தான் ஜிஹோ அப்படின்னு வச்சிருக்காரு. ஜெகோப்புக்கு இன்னும் ஒரு டேஸ் வருது. ஏன்னா அவருக்கு வந்து ஜிமின் எந்த அளவுக்கு தான் ஜெகோப் லவ் வச்சிருக்காரு, அவருக்கு வெறுக்கவே இல்லை. அவருக்கு என்ன ஒரு வருத்தம்னா தன்னோட அண்ணா தன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வருத்தப்பட்டுப்பாரு, தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ ஜெகோப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிஹோ சொல்லிட்டு அவர் போய் பேபி தூக்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தூக்கி பார்க்குறாங்க. அது ஜிமின் மாதிரி பிறந்திருக்க அளவுக்கு இன்னும் ஒரு பாசம், ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பேபி இப்படி அணைச்சிக்கிறாரு அவருடைய. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் அவன் எப்போவும் நம்ம மறக்கல. அந்த நேம் சொல்லும்போது எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ தான் கேட்டேன், அப்போ பேபி ஃபஸ்ட்டு பாய் பேபி பிறந்தா அப்போ இந்த நேம் தான் வச்சிருப்பான்னு சொன்னான். அவன் எதுக்காகவும் உங்களை மறக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பண்ணி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா போச்சு சொல்கிறாங்க. ஓகே டே, நீ என்ன நினச்சி பண்ணியிருக்க, எனக்காகவும் ஜங்காகவும் பண்ணியிருக்க, இதெல்லாம் நீ ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பல அங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் டேவை ஹர்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் ஆமாம் ஜிம்லாம் சொல்லு, இவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுறது தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜேவை பற்றி நம்ம டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜிமின்கிட்ட. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இனிமேல் ஒரு ஹர்ட் பண்ண மாட்டார், ஓகேவா. அழகாக சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்னோட டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. ஜிம் தான் டேவோட டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. இப்போ டே போட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க ஜிம்லாம் சொல்ல நல்லா இருக்கேன் டே, மழை படுறது ஓகே ஹாப்பியாக சொல்கிறாங்க. அம்மா எங்கே என்னுடைய பொண்ணு சொல்கிறாங்க. அவளா டேகா அங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. டேகா தனியாக நின்றுருக்கும், பாவம் அது குழந்தை தனியாக நின்றுருக்கு. இப்போ கிட்ட வருது. இப்போ ஜிமின் போய் பார்க்குறாங்க, பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம டே மாதிரியே. இப்போ டே ஜிமின் தூக்குறாங்க. டேகா சொல்கிறாங்க. இப்போது மே பார்க்குது, நீங்கள் சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஜேகோப் வந்து பார்க்குறாங்க. அங்கே பாரு, இவங்க தான் அவனுடைய சிம் அங்கிள் சொல்கிறாங்க. சிம் சொல்கிறாங்க. அச்சோ சிம் நீங்களா சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு, அப்படியே அழகாக இருக்கிற தங்கம் சொல்லிட்டு அவரும் அப்படி சிம் பேபியோட சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. நீ ரொம்ப அழகாக கிடைச்சிடலாம் சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அங்கே உள்ள எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலி எல்லா ப்ராப்ளமும் ஓவர், ஓகேவா சொல்கிறாங்க. இனிமேல் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போது ஜேகோப் பார்க்குறாங்க. ஜிமினி இங்கே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜென்னி பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனி உருவாக்கியிருக்கான், ரொம்ப எல்லாம் பார்த்து வாங்கியிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்
பார்க்குறாங்க. ஏங்க என்னால் அங்கே வர முடியாது, நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன், உங்களை பிஸ்னஸ் என்னால் பார்த்துக்க முடியாது, ஓகேவா, நீங்களே பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நான் மணியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஆனால் நான் ஒன்று மிஸ் பண்ணுறப்போ சொல்லிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வாங்க, நீங்கள் மிஸ் பண்ணுறப்போ நான் இங்கே வரேன், ஓகேவா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்தால் லவ் பண்ணல, ஓகேவா, தூரத்தில் இருக்கும்போது தான் நம்ம லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. பாண்டிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜவு புரியுது, எல்லாருக்கும் புரியுது, ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பா கூட ஜவுக்கு ரொம்ப தூரமாக போயிட்டானா, அதனால தான் ரொம்ப துடிச்சு போயிட்டார், எங்கடா போயிட்டான் பையன் சொல்லிட்டு பக்கத்தில் தான் நினச்சிக்க, கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மும் ஹாப்பியாகிறாங்க. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் சொல்கிறாங்க. நீ என்ன கேட்டாலும் பண்ணுவிடா சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. இல்லை நம்மள்ட்ட எதுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம நிறைய வச்சுருக்கோம், நானும் நிறைய என்ன பண்ணியிருக்கேன், நீங்களும் இவ்வளோ வச்சுருக்கீங்க, அதனால் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன், ஆமாம், அதாவது நம்ம அப்பா அம்மா பேரில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க் நேமில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ பசங்க வந்துருக்கு படிக்க முடியாமல் இருக்காங்களோ, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்க படிப்புக்காக நம்ம அந்த மணி ஒரு ஸ்பான்சராக இருந்து கொடுக்கலாமா சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேர் இல்லாத எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாமா, அவங்கள படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜெகப்பு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. அம்மா நீ பிறந்தப்போ சொன்னாங்க நீ ஏஞ்சல்னு சொல்லிட்டு, ஏஞ்சல் மாதிரி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உருவத்தில் மட்டும் ஏஞ்சல் மாதிரி இல்லைடா, நீனுடைய கேரக்டரும் அப்படி தான், ஓகேவா, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு, உன்னை என் தம்பின்னு சொல்ல ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. ஜெகப் பார்க்குற ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு வளர்த்த விதம் அப்படி சொல்கிறாங்க. ஜெகப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ தானே, நம்ம அப்பா அம்மா நேமில் ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணணும், ஆமாம் நம்ம அப்பா அம்மா பேர் நேம் சொல்லி நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்க லைஃப் ஆச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக நம்ம ஒரு வழிகட்டியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்பா அம்மா பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கடா, உனக்கு அவ்வளோ தானே ஓப்பன் பண்ணுறேன், ஓகே, ஓப்பன் பண்ணி நம்மளோட ஷேரை பாதி அதில் கொடுத்துட்றேன், ஓகேவா சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ, நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை, ஓகேவா, நான் வந்துட்டு பாதி ஷேரை இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்குறேன், ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வா ஒரு ரெடி ப்ரௌடாக இருக்கும், ரெண்டு பேரும் பார்க்கும்போது சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம்க்கு அப்படியே ப்ரௌடாக ஜிம்னு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க, அவருக்குமே ப்ரௌடாக இருக்குது. ஃபைனலாக இப்போ நம்ம கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜிமின் அவங்க வீட்டுக்கு வராங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜெகப் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே. அவங்களும் மெய்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிம்மி தம்பி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஜிம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஜிம்மி தம்பி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கப்பா, நீ எப்படி பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கேன் ஆண்டி சார். ஜிம்மி எல்லாருக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இப்போ 1 வீக் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜம்க்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஜிம்மினை. ஜிம்மின் பார்த்தா ஜெகப் பேசிட்டு இருக்காங்க. ஜெகப் ஜிம்முக்கு ஃபுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி முறைச்சி பார்க்குற ஜிம்னா கேட்குறாங்க. இல்லை என் ஜிம்னு இங்கே வந்தால் இப்படி மாறும்னு தெரியவே தெரியாது எனக்கு சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் நான் கூட நினச்சேன் ஜெகப்கிட்ட பேசுவோம், என்னென்ன நான் நினச்சது வேறு சொல்கிறாங்க. என்ன நினச்சேன் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோன்னு நினச்சேன். அப்படி தான் சொல்கிறாங்க. பாரு அவங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ யாராலும் பிரிக்க முடியாது, ஓகேவா, தப்பு பண்ணது நான் தான், ஓகேவா, என்னால் தான் பிரிஞ்சாங்க. நானே உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப லேசாக அதை ட்ரை பண்ணேன். ஃபைனலாக நான் வந்து சேர்த்து வச்சு இப்போ எனக்கு கில்ட்டி எல்லாம் இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம், அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், நீ என்ன உங்களை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ஹேண்டை கட் பண்ணிக்கிற. ஜிம்மின் வந்துட்டு அவன் அண்ணன் மேலே பாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு வேறே சொல்கிறாங்க. நான் அந்த டைமில் எனக்கு வேறு வழி தெரியலடா சொல்கிறாங்க. நீ அப்போ பண்ணது தப்பு தானே சொல்ல மாட்டேன், நீ என்னமோ அப்படி பண்ணனால தான் ஒரு வகையில் அது கரெக்ட் தான், அதனால் மேரேஜ் ஆயிருக்கு, இல்லை நான் ஜிம்மின் இறந்துருப்போம் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அதனால தான் ஏதோ நான் எனக்கு என்னால் முடிஞ்சு அப்படி பண்ணேன், ஆனால் தப்பு தான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹாட்டான தெரியுமா, எவ்வளோ கில்ட்டியாக இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு டைமும். ஆனால் அந்த ஜெயக்கும் போட்டு ஜிம்மில் வெறுக்கவே இல்லை ஒரு டைம் கூட சொல்கிறாங்க. என்னென்னு காமனை பார்த்துட்டே தான் இருப்போம், வெளில பார்த்தா ஜிம்மில் அப்படி பேசவே மாட்டோம், ஆனால் பார்த்தா எப்போதும் ஜிம்மோட பிக்சர் தான், ஸ்க்ரீன் சேவரில் ஜிம்மோட பிக்சர் தான். இவன் என் பொண்ணு பிறந்தப்போ கூட மாற்றுவார் நான் நினச்சேன், அப்போ கூட மாற்றலையே சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேர் பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் என்ன என் ஜிம்மன் மேலே தான் இப்போ கோமா இருக்குது சொல்கிறாங்க. ஏன் கோமா சொல்கிறாங்க. 1 வீக் ஆகுது ஹக் பண்ணி சொல்கிறாங்க. என்ன டே உனக்கு இப்போ தானே பேபி பிறந்திருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த மடியில் தான் அந்த பேபி இருக்குது, டே தான் வச்சிருக்க அந்த பேபியை, இந்த ஜிஹோ பிறந்து 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு கடை ஹக்கு சொல்கிறாங்க. டே பேபி பிறந்த ஹக் பண்ண கூட இருக்கா சொல்கிறாங்க. என் பொண்ணு மட்டும் நான் ஹக் பண்ணுவோம் கிஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல உனக்கு வெக்கமே இல்லைடா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. எனக்கு என்ன வெக்கம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜவுதா டேக்கிட்டேன் சாரிடா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை நம்மகிட்ட பேசக்கூடாது சொல்கிறாங்க. பரவாயில்லடா, நானும் இங்கே ஜெவ் போட்டு அப்படியே மேரேஜ் செட்டில் ஆகிட்டேன்னா என்னோட விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீயும் ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பீங்க, எனக்கு தெரியும் நல்லா பார்த்துப்போ சொல்லிட்டு நீங்கள் எங்கே தர ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிருந்தா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஜங்ஷன் ரொம்ப நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களை நீங்கள் எல்லாரும் கூட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் போய் ஆகும்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆகும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயப்பை பார்த்தா ஜிம்மில் விடுற மாதிரியே தெரியல, எனக்கு எப்படியா நீங்கள் பேசி கூட்டிகிட்டு போகண்டா, நீங்கள் நைட்டு நாங்கள் போய் ஆகும்னு சொல்கிறாங்க. நைட்டே ஆமாடா லக்கேஜ் கூட பேக் பண்ணிட்டா சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் பேசுகிறேன், ஏன்னா குழந்தை பாவம்ல சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கு ஜெவ் இப்போ ஃபுட்டு ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக அவர் சாப்பிட்டு முடிச்சிடாரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் ஊருக்கு சொல்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை ஹேங் ஜங்ஷி ரொம்ப அழகா, ஜங்ஷியெல்லாம் எங்களை விட்டு இருக்க முடியல, ரொம்ப நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் வளர்க்குறேன் சொல்கிறாங்க. பாரு ஜிம்னா எவ்வளோ தான் ஒரு பாசத்தில் ஸ்ட்ராங்காக வளர்த்தாலும் லவ்வில் எல்லாமே வீக்னஸ் தான், ஓகேவா, குழந்தைங்க அப்பா அம்மா லவ்வில், அப்பா அம்மா குழந்தைங்க லவ்வில், அப்புறம் சம்டைம்ஸ் சிப்ளிங்ஸ் மேலே, சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே, அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லெவலில் வந்து வீக்காக தான் இருப்பாங்க, ஓகேவா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம
நம்ம ஸ்ட்ராங்குன்றது வேறு, நம்ம லவ்ன்றது வேறு. ஓகேவா? நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்க்கலாம், போல்டாக வளர்க்கலாம், அது வெளில மற்றவங்க கிட்ட ஓகேவா, ஃபேமிலிக்குள்ளே இல்லை. ஓகேவா? அப்பா அம்மா கிட்ட இல்லை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறா போல. நேற்று நைட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, அது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தா, அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் வந்துருங்க சொல்லிட்டு சொல்கிறா. நான் போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, எனக்கு ஜங்ஷன் பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி தான், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஒன் டைம் வந்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பழகிடும் வந்து போகிறது சொல்கிறாங்க. ஓகே நான் கண்டிப்பாக வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நைட்டு கிளம்புறாங்கடா. இப்போ ஜெகோப் தான் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு பேபி கிஸ் பண்ணுறாங்க. ஜெகோ பேபி இருக்குல்ல, ஜெகோ நீ அழகாக இருக்க தங்கம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க, நல்லா வளர்ந்துட்டு பெரிய அங்கிள் மாதிரி வந்துடுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகோப் சொல்கிறாங்க. பேபி கிட்ட அப்படியே அழகாக சிரிக்குது. அது 6 மந்த் 3 மந்த் பேபி தானே. இப்போ நம்ம டேம் ஓகேடா பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு போயிடா. எங்கள் 2 பேரும் வந்து ஃப்ளைட்டில் ஏறுறாங்கடா. அப்படியே இந்த பக்கம் ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் பேபி வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கே வந்துருக்கு. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கும். அவங்க அப்பா மேலே ரொம்ப அட்டாச் தானே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்த்தாலும் குழந்தை வந்துட்டு 2 பேர் மேலே வந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. ஒன்று ஜங்குக்கு வந்துருக்கலாம், இல்லை ஜிம்மி வந்துருக்கலாம், 2 பேரும் இல்லையா. இப்போது இங்கே ஜங்கோட அப்பா வராங்க. இந்த பக்கம் கூட்டி ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மாவும் பேபி கூட்டிட்டு வந்துப்பாங்க ஏர்போர்ட்டுக்கு. பேபி ஜிம்மில் பார்த்ததும் ஓடி போகுது. இப்போ டக்குன்னு ஜிம்மி ஜங்கோட பேபி கொடுத்துட்டாங்க. குட்டி பேபி கொடுத்துட்டு இந்த பேபி வாங்குறாங்க. டக்குன்னு போய் இந்த பேபி ஜம்ப் ஆக ஜிம்மி தூக்கிட்டு மம்மா சொல்லிட்டு அது ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. மம்மா ஐ லவ் யூ மிஸ் சொல்கிறாங்க. என்னடா என் தங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொன்னீங்க, என்னை விட்டு கொரியா கூட போனீங்களே சொல்கிறாங்க. இல்லை மம்மா நீங்கள் எல்லாமே இருக்க முடியல, டேடா கூட இருந்திருக்கதா. ஆனால் அந்த டைம் கூட நான் எப்படி ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நான் ஹாப்பியாக இருந்துட்டேன். அந்த டைமில் முடியல, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க சொல்லி டைட்டாக அப்படி சரிடா ஓகேடா நான் எங்கே போகிறாங்க இப்போ ஆர்டமா சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மி தான் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்குதா. ஐ மிஸ் யூ சொல்லிட்டாங்க. மிஸ் டூ லவ் யூ சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப பயந்துட்டு தெரியுமா சரி ஜிம்மின்னு சொல்லுது. பேபி சொல்லுது ஓகே சார் அவரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கடப்பம் பார்க்குறாங்க. எப்படி போச்சு ட்ரிப்பு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா போணுச்சுப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இப்போ டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா அம்மாவும் சரி ஓகேப்பா அங்கேயும் ஒர்க்லாம் கிடக்கல, அப்படியே நம்ம சின்னக்கிட்ட கொடுத்துருவோம்ட்டா. சின்ன பாவம் நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டையும் பார்த்துக்குறாங்க. நாங்கள் போய் எங்கள் பார்க்கவா சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கிறா சொல்லிட்டாங்க. இருந்துக்கிறோம் சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் அவங்களோட பேபி சொல்லிட்டு அவங்க லைஃப் பேக் டு நார்மல் ஆகுது. எப்போ போல ஜிம்மின் ஆஃபீஸ் போகிறாங்க. 2 பேபிஸ் இருக்கா, பேபிஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு பேபி கூட்டிகிட்டு போயிரு, இன்னொரு பேபி ஸ்கூல் போகுது. இந்த பக்கம் ஜெயோ போய் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஜிம்மிட்டு பேசுவாங்க. நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்கும். அதனால் அவங்க எப்போவுமே ஃபோனில் பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டைம் கிடைக்கூட வந்துட்டு போவாங்க. இப்படி தான் அவங்க லைஃப் அழகாக மூவ் ஆன் போயிட்டுருக்கு. இப்போது இந்த பக்கம் நம்ம பேபி தூங்கிட்டுருக்கு, இன்னொரு பேபியும் தூங்கிட்டுருக்கு. ஜிமின் மட்டும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துருக்காங்க லேப்டாப்பில். ஜங் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து பாத்ரூம் போய் ஏற்பட்டு வந்துட்டுருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு டேட்டான் பண்ணி பார்த்தா ஜங் குளிச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன் இப்படி நின்றுருக்கீங்க, போங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க சொல்கிறாங்க. பார்த்தா 2 பேபியும் பார்க்குறாங்க. 2 பேபி க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு. அது பாட்டுக்கு டைம் இப்போ நைட்டு 11 o'clock இருக்கும். ஜங் பார்க்குறாங்க. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது ஜங்கு வந்துருக்காரு. ஜிமின் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங் கிட்ட வந்து உட்காராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு சார் 2 ஜிம்முக்கு ஒர்க் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மு கிட்ட போகிறாங்க. அவர் ஹார்ட் ப்ரீத் போட்டு ஜிம் நெக்கு கிட்ட போய் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ரன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்புறம் கேட்குறாங்க. பாரு எனக்கு ஒன்று இப்போ ஃபீல் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிற சொல்கிறாங்க. டே பேபி பிறந்தா 5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுல சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு இப்படி வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா பேபி எழுந்துட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் எழுந்திரிக்காது ஓகேவா. 2 நல்லா தூங்குது. இது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டயர்டாகி அழகாக தூங்கிட்டு இருக்கு. அது நல்லா மில்க் குடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கு ஓகேவா. எனக்கு இப்போ நீ வேணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் சொல்லிட்டு அவர் அகைன் போட்டு நெக்கு கிட்ட ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரீத் கொடுக்க அப்படி லைட்டாக கிஸ் பண்ணிட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அமைதியாக சொல்கிறாங்க. ஜங்கு தான் எனக்கு தெரிஞ்ச உன் வீட்டில் அதை சொல்லிட்டு இப்போ அவர் போயிட்டு நெக்கு கிட்ட ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. அமைதியாக சொல்லிட்டே இருக்காரு. அவர் கேட்க தவிர இப்போ ஜிம்மு டக்குன்னு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மோட ஐஸில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபார்ம் கொண்டுல சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படி க்ளோஸாக போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க வேண்டாம் பேபி இருக்காங்க சொல்லிட்டு ஓகே இந்த ரூம் வேண்டாம் சொல்லிட்டு அப்படி அவங்க இன்னொரு ரூம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்கிட்ட கண்டுக்கவே மாட்டேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 2 பேபிஸ் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க பேபிஸ் தான் நானும் உனக்கு பேபி தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா என் பேபி தான் நீ சொல்கிற மாதிரி ஜங்குக்கு ஜிம்மிட்டு கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி தான் ரொம்ப ஹாப்பி. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் என்ன ஹேங்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஆனால் அது நல்லா இருக்கல வெக்கேஷன் நாங்கள் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜங்கும் ஜிம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. எப்போவுமே என்னோட ஸ்ட்ராங்கான லவ் உன் மேலே மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ தான் லவ் அதிகம் நம்ம குழந்தைங்கள விட அப்படி சொல்கிறாங்க. சரி எனக்கும் உன் மேலே அதிக லவ் இருக்குது ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக லவ் யூ டூ சொல்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக கொடுக்குற ஓகே பிடிச்சிட்டு நம்புறேன். பை டேக் கேர் எவ்ரிவன்.